Hello everyone, I'm your lecturer Mrs. Vihama Nuzair from IEBT Campus Department of IT. This is my information. நீங்க இதை பார்த்துக்கொள்ளையிலும் என் நேம் வந்து Vihama Nuzair, Bachelor of Science in Applied Physics and Electronics and Diploma in Information Technology and English and Entrepreneurship. This is our campus details. இப்போ நான் உங்களுக்கு எங்களோட campus websiteல போயிட்டு காட்டுறேன். Google open பண்ணி IEBT Campus சொல்லி search பண்ணாலே உங்களுக்கு என்னோட வெப்சைட்டை பார்த்துக்கொள்ளையிலுமா இருக்கும். இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் எங்களோட IEBT campus இதுல வந்து நாங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடி அண்ட் லாங்குவேஜஸ்ல வந்து இங்கிலீஷ் இருக்கு, சிங்களம் இருக்கு. சோ இதுகளெல்லாம் நீங்க வந்து இதுல பார்த்து கொள்ளையிலும். இப்ப நாம பார்க்க போறது என்னன்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ். சோ மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் சொன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ Microsoft Office is a suite of productivity application developed by Microsoft. அதாவது ஒரு உற்பத்தி திறனை மேம்படுத்துறதுக்காக வேண்டி வேர்ல்ட் வைடா யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ். சோ இது நம்ம வந்து என்னென்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலும், எங்கெல்லாம் யூஸ் பண்ணலும்னு சொன்னா வேர்ல்ட் வைடா நம்ம எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணலும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆபீஸ்ல, ஸ்கூல் அண்ட் ஹோம், அப்படி எல்லா இடத்துலயுமே நாம இதை யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். தென் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ்ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நாம பார்க்க போறோம்னா MS Word, MS PowerPoint, MS Excel and MS Access. ஓகே, இப்ப வந்து ஏன் நமக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் நம்ம ஏன் இதை லேர்ன் பண்ணணும்னு சொன்னா, இப்ப நீங்க யோசிங்க. இப்ப நீங்க திங்க் பண்ணுங்க என்ன ஒரு விஷயம்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு ஜாப் எடுக்க போறீங்க. நீங்க ஜாப் ஒன்று எடுக்க போறீங்கன்னு சொன்னா, இப்ப அவங்களுக்கு இப்ப நீங்க ஐடி ஃபீல்டுல ஒரு ஜாப் எடுக்க போறீங்கன்னு சொன்னா, இப்ப எல்லாத்துக்குமே பேசிக்கான ஒரு விஷயம் வந்து இந்த MS ஆபீஸ் தான். இந்த MS ஆபீஸ்ல நீங்க MS ஆபீஸ பத்தி ஒரு விஷயம் தெரியாம நீங்க எந்த ஒரு இடத்துக்கும் போயிட்டு உங்களால வந்து என்ன சொல்றோம் அச்சீவ் பண்ண ஏலான்னு சொல்லிக்கலும். பேசிக்காவே உங்களோட பெக்போன் மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த MS ஆபீஸ். தென் இப்ப நீங்க ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டா இருக்கலாம். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டா இருந்தா இப்ப உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் ஒன்று நீங்க மேக் பண்ணணும். ஸோ பிரசன்டேஷன் மேக் பண்றதுக்கு எப்படி நீங்க இன்னும் ஒருத்தட்ட ஹெல்ப்பை நாடி நிக்காம நீங்களாவே ஒரு ஓனாவே பிரசன்டேஷன் செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு இந்த MS ஆபீஸ்ல ஸ்கில் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த MS ஆபீஸை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ நீங்க இந்த பிரசன்டேஷன் எதுல செய்வீங்கன்னு சொன்னா MS PowerPoint. சோ நீங்க இந்த MS PowerPointல வந்து நீங்க இந்த பிரசன்டேஷனை யூசர் அட்ராக்ட் பண்ற அளவுக்கு வந்து ஒரு MS PowerPoint ஒரு பிரசன்டேஷனை செஞ்சு கொள்ளையிடும். அடுத்தது இப்ப நீங்க ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்ணணும்னு வைங்க. இப்ப நம்ம முந்தின டைம்ல எல்லாம் என்ன செய்வோம், லெட்டர் ஒன்றை நம்ம கையால தான் எழுதுவோம். இப்ப எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இப்ப எல்லாருமே வேர்டுங்கிற ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணித்தான் இப்ப வந்து என்ன செய்யறாங்க, எல்லாருமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நம்ம லெட்டர் ஒன்று டைப் பண்றோம். அது மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணும் வேர்ட் யூஸ் பண்ணி. அடுத்தது வந்து MS Excel இருக்கு. MS Excelல வந்து நாம டேட்டாஸை கலெக்ட் பண்றது வந்து MS Excel ஒரு டேட்டாவோட மேனேஜ் பண்றது வந்து MS Excel வேலையா இருக்கும். அடுத்தது MS Access வந்து டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ண. டேட்டா பேஸ்ன்னு சொன்னா என்ன, இப்போ ஒருத்தரை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அவங்கள பத்தி அந்த இன்ஃபர்மேஷனை சேர்த்து வைக்கிறது தான் வந்து MS Access. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஈஸி வேயாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நாமளே தனியா செய்யணும்னு சொன்னா நமக்கு மிச்ச முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் வந்து இந்த MS ஆபீஸ். இப்ப ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நாம இந்த MS வேர்டை பத்தி பார்ப்போம். MS வேர்டுன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, MS வேர்டுங்கிறது ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் டெவலப்ட் பை மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ். இப்ப இந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் இப்ப நம்ம வேர்டை யூஸ் பண்ணி என்னென்னத்தையெல்லாம் செய்யலும்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மேக் பண்ணலும், அடுத்த லெட்டர் எழுதலும், டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணலும், ஈவன் நீங்க ரெஸ்யூம் கூட அந்த MS வேர்ட் யூஸ் பண்ணி நீங்க செஞ்சு கொள்ள இயலும். தென் இது வந்து பார்ட்ஸ் ஆஃப் MS வேர்ட் இன்டர்ஃபேசஸ். இந்த MS வேர்ட்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குங்கிறது தான் இது. இப்ப டைட்டில் பார், குயிக் எக்ஸஸ் டூல் பார், ரிப்பன் பார், அடுத்து வந்து நிறைய டெப்ஸ் இருக்கு. அத டெப்ஸ்ல வந்து ஒவ்வொரு டெப்ஸுக்குள்ளேயும் நிறைய குரூப்ஸ் இருக்கு. அடுத்து வந்து டாக்குமெண்ட் ஏரியா, அந்த டாக்குமெண்ட் ஏரியாவுக்கு நம்ம இன்னும் ஒரு பேரும் சொல்லலும் ஒர்க் ஸ்பேஸ் சொல்லி. நெக்ஸ்ட் வந்து ரூலர்ஸ், ஸ்க்ரோல் பார், ஸ்டேட்டஸ் பார், வியூ பட்டன்ஸ் அண்ட் ஜூம் கண்ட்ரோல், ஃபைல் டெப், இப்படி வந்து நிறைய
பார்ட்ஸ் இன்டர்ஃபேஸஸ் வந்து இந்த எம்எஸ் வேர்டுல இருக்கு. தென் ஸ்டெப்ஸ்ங்கிறது என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம இந்த ஸ்டெப்ஸ்ங்கிறத வச்சுதான் நம்ம எம்எஸ் வேர்ட்ல வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் வந்து என்னென்னத்தை யூஸ் பண்ணி செய்யறோம்ங்கிறத வந்து டெப்ஸ் சொல்ற. டெப்ஸ் மீன் அதுல வந்து ஃபைல் டெப் இருக்கு, ஹோம் டெப், ரிவ்யூ டெப் இருக்கு, இன்சர்ட் டெப் இருக்கு, டிசைன் டெப் இருக்கு, லே அவுட், ரெஃபரன்சஸ், மெயிலிங்ஸ், வியூங்கிற டெப்ஸ் எல்லாம் வந்து இந்த எம்எஸ் ஆஃபீஸ்ல இருக்கிற மெயினான டெப்ஸ். ஸோ ஃபைல் டெப் வச்சு நம்ம என்னென்னத்தை செய்யறோம்னு சொன்னா, அதுல வந்து கிரியேட் பண்ணேலும், சேவ் பண்ணேலும், பிரிண்ட் பண்ணேலும், டாக்குமெண்ட்ஸ் ஷேர் பண்ணேலும், இதெல்லாம் வந்து ஃபைல் டெப் வச்சு யூஸ் பண்ணும். தென் ஹோம் டெப்ல வந்து ஒரு பேசிக் ஃபார்மேட்டிங் மெத்தட்ஸ் தான் வந்து நம்ம அந்த ஹோம் டெப்ல செய்யறோம். அதாவது இப்ப ஃபொண்டோட சைஸை கூட்டி குறைக்கிற, அடுத்த ஃபொண்டோட ஸ்டைல், அந்த லெட்டரோட ஸ்டைலை மாத்துற, போல்ட் பண்ற, அதெல்லாம் வந்து இந்த ஹோம் டெப்ல வச்சு யூஸ் பண்ணுவோம். இன்சர்ட் டெப்ல ஒரு டேபிள் ஒன்றை கிரியேட் பண்ணலும், அடுத்தது நீங்க ஒரு பிக்சர் ஒன்று எட் பண்ண போறீங்கன்னு சொன்னா அந்த பிக்சரை எட் பண்ணலும். அண்ட் அதுல வந்து ஷேப்ஸ் இருக்கு, இன்சர்ட் டெப்ல ஷேப்ஸ் இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு என்ன தேவையான ஷேப்ஸோ அந்த ஷேப்ஸை நீங்க அதுல கிரியேட் பண்ணி கொள்ளலும். அதெல்லாம் வந்து இன்சர்ட் டெப்ல இருக்கும். ஸோ லைக் தட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்எஸ் வேர்ட். ஓகே, ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்எஸ் வேர்ட்ல இப்ப டெக்ஸ்ட் எடிட்டிங் இருக்கு. இப்ப டெக்ஸ்ட் எடிட்டிங்னு சொன்னா யூ கேன் டைப், delete, copy, cut and paste text easily. இப்ப டெக்ஸ்ட் எடிட்டிங் இப்ப நீங்க ஒரு டெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் நீங்க எழுதிட்டீங்கன்னா, இப்ப ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்க. பேராகிராஃப்ல நீங்க ஒரு வேர்டு உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா அந்த வேர்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டு டிலீட் பண்ண எழும். இன்னும் ஒரு வேர்ட் நிறைய டைம் வருதுன்னு சொன்னா நீங்க ஒரு வேர்டை எழுதிட்டு ஈஸியா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண எழும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேர்ட் தேவையில்லை அப்படின்னு சொன்னா டிலீட் பண்ணவும் மேலும் அண்ட் கட் பண்ணவும் மேலும். இப்ப கட் பண்ற ஆப்ஷன் எங்க நம்ம மெயினா யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, இப்ப எம்எஸ் வேர்ட்ல வந்து நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த இப்ப ஒரு பேஜ்ல இருந்து இன்னும் ஒரு பேஜுக்கு நீங்க ஒரு வேர்டை கொண்டு போகணும் சொன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு அந்த வேர்ட் தேவையில்ல, நெக்ஸ்ட் பேஜ்ல தான் உங்களுக்கு அந்த வேர்ட் தேவைன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற வேர்டை செலக்ட் பண்ணி கட் பண்ணிட்டு இப்ப உங்களுக்கு எந்த இடத்துல அந்த வேர்ட் தேவையோ அங்க கொண்டு போயிட்டு நீங்க இன்சர்ட் பண்ணலாம். அந்த இன்சர்ட் பண்றதுக்கு தான் நம்ம நேம் சொல்லுவோம் பேஸ்ட்ன்னு சொல்லி. தென் ஃபார்மேட்டிங், அது மாதிரி பேராகிராஃப் டூல்ஸ் இருக்கு, பேஜ் லே அவுட், இன்சர்ட் ஆப்ஷன்ஸ், ஸ்டைல்ஸ் அண்ட் தீம்ஸ், ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்கிங், தென் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், மெயில் மர்ஜ், ரிவ்யூ டூல்ஸ், டெம்ப்ளேட்ஸ், இப்படி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இந்த எம்எஸ் வேர்டுல. ஸோ இப்ப நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாவே நான் செய்து காட்டுறேன். நீங்க சர்ச் பட்டனுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட கம்ப்யூட்டர்ல நீங்க இந்த சர்ச் பட்டனுக்கு போயிட்டு W நீங்க நசிச்சாலே வேர்டுங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க அந்த வேர்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுதான் வந்து வேர்ட்ல இன்டர்ஃபேஸாக இருக்கும். ஸோ இங்க நிறைய டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொன்னா இங்க வந்து பிளாங்க் டாக்குமெண்ட் ஒன்று இருக்கு. ஸோ அதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்ப அத நம்ம ஒரு கிளிக் பண்ணாலே இப்ப வந்து இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு ஓபன் ஆகும். சோ இதுல பாருங்க, இதுகள் தான் வந்து நான் டெப்ஸ்ன்னு சொல்றேன். இந்த ஃபைல், தென் ஹோம், இன்சர்ட், டிசைன், லேஅவுட், ரெஃபரன்ஸ், மெயிலிங், ரிவ்யூ, வியூ, ஹெல்ப், இதுகள் தான் வந்து டெப்ஸ்ன்னு சொல்றேன். சோ நீங்க ஃபைல் இப்ப நீங்க ஓகே, இப்ப ஹோம் டெப் பாருங்க. இப்ப இது ஒவ்வொன்று இந்த ஃபொண்ட் இருக்கிறது, இந்த பேராகிராஃப் இருக்கிறது, அந்த ஸ்டைல்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஹோம் டெப்புக்குரியது. இந்த கிளிப் போர்ட் இதெல்லாமே. இப்ப இன்சர்ட்டுக்குள்ள இதே மாதிரி நிறைய இருக்கு. என்னென்ன பேஜஸ், டேபிள்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், லைக் தட். இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்ப இதுல நீங்க ஒரு பேராகிராஃப் ஒன்று டைப் பண்ணணும். இப்ப பேராகிராஃப் ஒன்று நான் நார்மலா செஞ்சு காட்டுறேன். பேராகிராஃப் ஒன்று நீங்க இப்ப நீங்களாவே பேராகிராஃப் ஒன்று எடுக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் நசிச்சு சிம்பிள் லெட்டர்ஸ்ல ரேண்ட் டைப் பண்ணி
bracket, open bracket and close bracket. இத நசிச்சிட்டு இப்ப இந்த open bracket and close bracketல உள்ளுக்கு இப்ப 1,10 என்று டைப் பண்ணிட்டு என்டரை கொடுங்க. சரி, ஓகே ஈக்குவல். சோ நீங்க பேராகிராஃப் ஒண்ட எடுக்கணுமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஷார்ட் கீ மெத்தட் வந்து ஈக்குவல் ரேங்க் ஓபன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். நீங்க அப்ப அந்த ஓபன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்டுக்குள்ள உங்களுக்கு எத்தனை பேராகிராஃப் வேணும், எத்தனை சென்டென்ஸ்ல வேணும் அப்படின்னு சொல்லி எழுதுறதுக்கு தான். இப்ப உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்ப ஒரு பேராகிராஃப்ல 10 சென்டென்ஸ் வேணும்னு சொன்னா நீங்க 1,10 அடிக்கலாம். மாதிரி 2,10 அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட பேராகிராஃப் எத்தனை பேராகிராஃப் எத்தனை சென்டென்ஸ் வரும்னு சொல்லி இருக்கு. இப்ப நான் வந்து இது ஒரு பேராகிராஃபுக்கு எடுத்துக்கிறேன். இப்ப இதுல இந்த வீடியோங்கிற ஆப்ஷன் வந்து எனக்கு போல்ட் ஆகணும்னு வைக்கணும். இங்க பாருங்க, இங்க பிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த பிங்கிற ஆப்ஷன் வந்து போல்ட் இருக்கு. சோ நீங்க அந்த ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இப்ப பாருங்க வீடியோங்கிறது ஆப்ஷன் வந்து போல்டாவே இருக்கும். தென் இப்ப நீங்க இந்த இவ்வளோத்தையுமே இட்டாலிக் ஃபார்முக்கு மாத்த பாருங்க. இட்டாலிக் ஃபார்ம் என்ன, கொஞ்சம் லைட்டா இப்படி அந்த லெட்டர்ஸ் வந்து இப்படி சாஞ்ச மாதிரி இருக்கும். சோ அதுக்கு நீங்க என்ன செய்யணும், இங்க ஐங்கிற ஆப்ஷன் இருக்கு. சோ அந்த ஐங்கிற ஆப்ஷன் வந்து இட்டாலிக். சோ நீங்க நீங்க என்ன வேலைகளை எந்தெந்த இதுக்கு செய்ய போறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்க அந்த ஆப்ஷனை கொடுக்கணும். சோ இட்டாலிக் ஃபார்ம் ஆயிட்டு இப்ப எல்லாத்துக்கும் நீங்க உங்களுக்கு வடிவ டிஃபரன்ஸ் சொல்லாங்க. இப்ப பாருங்க எல்லாத்தையும் விட பாருங்க இந்த இவ்வளவும் வந்து கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கு. சோ இதுதான் வந்து இட்டாலிக் ஃபார்ம். தென் இப்ப உங்களுக்கு அண்டர்லைன் வேணும். இப்ப இந்த இவ்வளவும் எனக்கு அண்டர்லைனுக்கு வேணும். இந்த இவ்வளோ சென்டென்ஸும் அண்டர்லைன் வேணும். அண்டர்லைனுங்கிற ஆப்ஷன் என்ன, இந்த யூங்கிற இதுக்கு நீங்க இந்த கர்சரை கொண்டு போனாலே அதுல காட்டும் அண்டர்லைன் சொல்லி. இப்ப அண்டர்லைனுக்கு நீங்க இப்படியும் போயிட்டு செய்யலும், இல்லாட்டி உங்களோட கீபோர்ட்ல கண்ட்ரோலோட யூவை கொடுத்தாலும் அண்டர்லைன் பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு டிஃபரன்ஸ் விளங்கும். இப்ப இந்த இவ்வளோ இதுக்கு கீழுக்கும் அண்டர்லைன் ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்ப நீங்க இப்ப இவ்வளோத்துக்கும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஃபொண்டோட கலரை சேஞ்ச் பண்ணணும். ஃபொண்டோட கலரை சேஞ்ச் பண்றதுக்கு என்ன செய்யுங்க, இப்ப இந்த ஏங்கிறதுக்கு இல்ல அண்டர்லைன் பண்ண மாதிரி ரெட் கலர்ல இருக்குது. இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு இப்ப பிளாக்ல இருக்கு. சோ நான் வந்து இந்த ரெட்டை கொடுக்குறேன். சோ நீங்க இந்த ரெட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப பாருங்க உங்களுக்கு சேஞ்சஸ் விளங்கும். ஃபொண்டோட கலரை சேஞ்ச் பண்றது இந்த இது. இப்ப நீங்க இதை கொண்டு போனாலே உங்களுக்கு இந்த கர்சரை கொண்டு போயிட்டு நீங்க அந்த இதுகள்ல வச்சாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஐக்கன்ஸ்ல இதெல்லாம் சொல்ற சின்ன சின்னது ஐக்கிறதுல ஐக்கன்ஸ் சொல்றேன். சோ இந்த நீங்க ஐக்கன்ல வச்சாலே உங்களுக்கு மேல இந்த உங்களுக்கு அது என்னத்துக்குரியது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்ப இதுக்கு இந்த நீங்க ஏஐல கொண்டு போய் வச்சீங்கன்னு சொன்னா ஃபொண்ட் கலர் அது என்ன ஒர்க்கை நீங்க செய்ய போறீங்கிறத அது சொல்லி தரும். சோ இது வந்து என்ன கலிப்ரி பொடி என்று இருக்கு. இந்த கலிப்ரி பொடிங்கிறன்னு சொன்னா ஃபொண்ட் இது வந்து ஃபொண்ட் இருக்கு. ஃபொண்டோட நீங்க இந்த இதை மாத்துறது டெக்ஸ்ட ஸ்டைல மாத்துறது. இப்ப எனக்கு இந்த இவ்வளோத்துடையும் டெக்ஸ்ட ஸ்டைல நான் மாத்த போறேன்னு சொன்னா ஃபொண்ட் டிசைனுக்கு போயிட்டு இப்ப நான் தேவையானதான் இது எல்லாம் இப்ப இங்க போக உங்களுக்கே வழங்கும் எப்படி எல்லாம் அந்த லெட்டர்ஸ் மாறுதுன்னு சொல்லி. சோ நான் இப்ப இந்த இதுல வைக்கணும்னு சொன்னா ஓகே டைம் இப்ப பாருங்க இது நீங்க சும்மா அந்த கர்சரை கொண்டு போயிட்டு ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா கலிப்ரி பொடி அண்ட் இது இந்த லெட்டர்ஸ் வந்து என்ன ஃபொண்ட் ஸ்டைல்ல இருக்கோ அதை காட்டும். அண்ட் நீங்க இப்ப இதை கொண்டு போயிட்டு இங்க நீங்க என்ன செஞ்சீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன்ல இருக்கு. அப்ப நீங்க என்னென்ன உங்களோட லெட்டர்ஸ் வந்து என்னென்ன ஃபார்மேட்ல இருக்குங்கிறத பாக்குறதுக்கும் நீங்க வந்து இங்க பார்த்து கொள்ள இயலும். நெக்ஸ்ட் இது வந்து சைஸ், ஃபொண்டோட சைஸை சேஞ்ச் பண்றது. இப்ப எனக்கு
இந்த இவ்வளோத்தையும் சைஸை நான் சேஞ்ச் பண்ண போறேன் என்றா இவ்வளோத்தையும் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு நீங்க இந்த சைஸை சேஞ்ச் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஸோ நீங்க இப்ப ஒவ்வொன்றா போக போகவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் விளங்கும். ஸோ நான் இப்ப இது 20ல வச்சேன்னு சொன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸை பார்த்துக்கொள்ளே இயலும். ஓகே, இது அடுத்தது வந்து ஓகே. இப்ப நான் இது எல்லாத்தையுமே நான் இவ்வளோத்தையும் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் லெட்டரை இன்க்ரீஸ் பண்றேன். 24க்கு வச்சிருக்கேன். ஓகே, இப்ப நான் இது எல்லாத்தையுமே என்ன செய்யணும்னு சொன்னா இதெல்லாம் இங்க பாருங்க, இங்க 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷனையும் சொல்றது அலைன்மெண்ட்ஸ் சொல்றேன். அலைன்மெண்ட்ஸ் அந்த 4 ஆப்ஷனையும் சொல்றேன். சோ இது வந்து என்ன, இப்ப நீங்க இதை கொண்டு போனீங்கன்னு சொன்னா அலைன் லெஃப்ட்ன்னு காட்டுது. அலைன் லெஃப்ட் மீன் உங்களோட லெட்டர்ஸ் எல்லாமே இங்க பாருங்க, இந்த சைடு எல்லாமே லெஃப்ட் சைட்லயே எல்லாமே சேமா வந்தீங்க. சோ இதை வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்னு சொல்றேன். இப்ப நீங்க வேர்ட்ல நார்மலான அலைன்மெண்ட் செட்டப் என்னன்னு சொன்னா லெஃப்ட் அலைன்மெண்டா தான் இருக்கும். தென் இப்ப இதை நீங்க செலக்ட் பண்ணியே வச்சிருக்கீங்க. தென் இதுக்கு கொண்டு போனீங்கன்னு சொன்னா என்ன, சென்டர் அலைன்மெண்ட். இப்ப சென்டர் அலைன்மெண்ட் டச் பண்ணீங்கன்னு சொன்னா இது எல்லாமே சென்டருக்கு ஆயிருக்கும். நான் உங்களுக்கு ஈஸியான வேலை காட்டுறேன். இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு இப்ப வீடியோ மட்டும் எனக்கு ஹெடிங் ஆயிடுச்சு. இந்த வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க, சென்டர் அலைன்மெண்ட் லெஃப்ட் அலைன்மெண்ட்டை கொடுங்க. லெஃப்ட் அலைன்மெண்ட்டை கொடுத்தா இந்த வீடியோங்கிறது லெஃப்ட்ல இருக்கும். தென் சென்டர் அலைன்மெண்ட்டை கொடுத்தா சென்டர் ஆகும். இது வந்து ரைட் அலைன்மெண்ட், இது ஜஸ்டிஃபைங்கிறது எல்லாமே ஒரு சேம் ஆக இருக்கு. இப்ப ரூலர் வச்ச மாதிரி இங்காலையும் சேம் ஆக இருக்கிறது வந்து ஜஸ்டிஃபை என்று சொல்றேன். தென் இது வந்து அலைன்மெண்ட். இதுகளெல்லாம் வந்து புல்லட் சிஸ்டம். சோ புல்லட் லைப்ரரியில என்னென்ன இருக்குன்னு இப்ப நீங்க இது இவ்வளத்தையும் நீங்க பாயிண்ட்ஸ் ஃபார்முக்கு மாத்தணும். நான் வேற ஒன்று செஞ்சு காட்டுறேன். ஓகே, இப்ப 1 2 3 4 5 6 லைக் blah blah blah. ஓகே, இப்படி இருக்கு. இப்ப இது இவ்வளத்தையும் நான் புல்லட் சைஸ் இதுக்கு மாத்த போறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இப்ப இந்த இதை நீங்க நசிச்சீங்கன்னு சொன்னா இவ்வளவு வந்து புல்லட்ஸ். இப்ப நீங்க நோட்ஸ் கொப்பியில நோட்ஸ் எழுதக்கோல என்ன செய்வீங்க, இப்ப ரெட் பென் வந்து யூஸ் பண்ணி நீங்க ஹெடிங்க்கு ரெட் பென், நிறைய கேர்ள்ஸ் வந்து இது நிறைய செய்வாங்க. என்னன்னு ஹெடிங்க்கு ரெட் பென் யூஸ் பண்ற, நோட்ஸ் தந்தா அதுக்கு ப்ளூ பென் யூஸ் பண்ற, இப்ப அதுக்கு ஆன்சர் எழுதணும் இல்லாட்டி சப் நோட்ஸ் எழுதணும்னு சொன்னா அதுக்கு பிளாக் பென் யூஸ் பண்ற, அதுக்கு பாயிண்ட்ஸ் ஃபார்ம் எல்லாம் போடுவோம். அப்படி எல்லாம் யூஸ் பண்றதானே. பாய்ஸ் எப்படின்னு சொல்லி தெரியல. பாய்ஸ் வந்து ஒரு பென் எடுத்துட்டு வரதே பெரிய விஷயம். சோ நம்ம இதெல்லாம் செய்வோம் தானே. இப்ப இதுல வந்து இந்த தான் இங்கதான் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் போவோம். இப்ப நீங்க என்டரை தட்டினீங்கன்னு சொன்னா இது வந்து நீங்க வேற இன்னும் இதுக்கு கீழே இன்னும் ஒரு பெரிய நோட்ஸ் கீழே இன்னும் சின்ன சின்ன குட்டி குட்டி நோட்ஸ் வர போகுதுன்னு சொன்னா நீங்க என்டரை தட்ட உங்களுக்கு இப்ப என்டரை தட்டினீங்கன்னு சொன்னா அடுத்த பாயிண்ட்ஸுக்கு வரும். இப்ப இதுல நான் போறேன் டைப் பண்ண. இப்ப நெக்ஸ்ட் டைப் பண்ணீங்க, நெக்ஸ்ட் தட்டினீங்க, என்டரை தட்டினீங்கன்னு சொன்னா திருப்பி இன்னும் ஒரு புல்லட் ஃபார்ம் தான் வரும். இப்ப உங்களுக்கு இந்த புல்லட் ஃபார்ம் தேவையில்லை. இப்ப உங்களுக்கு நீங்க மெயின் நோட்ஸ் எழுத போறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த பெக் ஸ்பேஸ் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா பெக் ஸ்பேஸ் என்ன செஞ்சீங்கன்னா அந்த புல்லட் ஃபார்ம் போய்த்திரும். சோ நீங்க நார்மலா டைப் பண்ற மாதிரி டைப் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, இது வந்து புல்லட் ஃபார்ம். ஓகே, புல்லட் ஃபார்ம்ல நீங்க இவ்ளோ சிம்பிள்ஸ் இருக்கு, இவ்வளவு நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். இது வந்து நம்பர் ஃபார்ம். சோ இது வந்து நம்பரிங் லைப்ரரின்னு சொல்றேன். சோ இதை வந்து புல்லட் லைப்ரரின்னு சொல்றேன், இதை நம்பரிங் லைப்ரரின்னு சொல்றேன். சோ இதுல வந்து நீங்க இப்ப நான் இது புல்லட் ஃபார்ம்ல இருக்கு. இதை நான் செலக்ட் பண்ணிட்டு இப்ப நம்பர் லைப்ரரியை நசிக்கிறேன். நம்பர் லைப்ரரியில இப்ப 1 2ங்கிற இதை போட்டா இங்க பாருங்க நீங்க சேஞ்ச் ஆனது உங்களுக்கு விளங்கிருக்கும். சோ இது வந்து 1 2ங்கிற ஆப்ஷன்ல இருக்கு. தென் இதுல நம்ம ரோமன் நம்பர்ஸையும் போட்டுக்கொள்ள இயலும். இப்படி போடையிலும் உங்களுக்கு ஒவ்வொன்றா நீங்க தொட்டாலே சேஞ்ச் ஆகுறது வழங்கும். ரோமன் நம்பர்ஸ் ஏபிசிடி போடையிலும், ஸ்மால் லெட்டர்ஸ் போடையிலும், அதுல ஏ டாட் அப்படி எல்லாம் போடையிலும். இது வந்து இதுகள் வந்து மெயின் பார்ட். ஹோம் டெப்ல இருக்கிற மெயின் பார்ட்ஸ் தான் இவ்வளவு. இப்ப இதுல வந்து இன்சர்ட் டெப்ப போகும். இன்சர்ட் டெப்ப யூஸ் பண்ணி நீங்க ஒரு டேபிள் ஒன்றை கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். இப்ப நான் டேபிள் ஒன்றை கிரியேட் பண்றதுக்கு சொல்லி தரேன்.
ஓகே, இன்சர்ட் டேப்ல இந்த டேபிள்ங்கிற ஆப்ஷன் இருக்கு தானே, இந்த டேபிள்ங்கிற ஆப்ஷனை நீங்க எடுத்து இப்ப இன்சர்ட் டேபிள் இருக்கு. இப்ப உங்களுக்கு எத்தனை ரோஸ் வேணும், எத்தனை கொலம்ஸ் வேணும்னு சொன்னா இப்ப பாருங்க, இப்ப இது வந்து ஒரு ரோல இருக்கு, ஒரு ரோ ஒரு கொலம்ல இருக்கு. இப்ப பாருங்க இது வந்து என்னவாகுது, 2 கொலம் ஆகுது. அப்ப 3 கொலம் 4 கொலம் ஆகுது. அதே மாதிரி எனக்கு இவ்வளோ ரோஸும் இவ்வளோ கொலம்ஸும் வேணும்னு சொன்னா நீங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கான டேபிள் கிரியேட் ஆகிரும். அப்படி இல்ல நான் இன்னும் ஒரு டேபிள் நான் இன்னும் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி காட்டுறேன். இப்ப இந்த டேபிள்ல போயிட்டு இன்சர்ட் டேபிள்ங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. சோ நீங்க அந்த இன்சர்ட் டேபிள்ல போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை கொலம் வேணும், எத்தனை ரோஸ் வேணும் என்று சொல்லி போட்டா உங்களுக்கு இப்ப எனக்கு வந்து 8 கொலம் வேணும், சாரி இப்ப ஒரு எனக்கு 4 கொலம் வேணும், ஒரு 15 ரோஸ் வேணும் அதை நீங்க உங்களுக்கு தேவையானதை நீங்க போட்டுட்டு ஒன்ஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டேபிள் கிரியேட் ஆகிடும். இப்படி நீங்க டேபிளையும் கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, அடுத்தது வந்து இப்ப இந்த இன்சர்ட் இதுக்குள்ளதான் உங்களுக்கு இன்னும் ஒரு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலும், பிக்சர்ஸ்லயும் வந்து இப்ப இந்த பிக்சர்ஸ் போனீங்கன்னு சொன்னா இப்ப உங்களோட லேப்டாப்ல வந்து உங்களோட பிசில வந்து என்னென்ன பிக்சர்ஸ் இருக்கு அதை நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உண்ட நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதை இன்சர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா இன்சர்ட் கொடுத்தா இப்ப இவர் வந்து இன்சர்ட் ஆயிட்டாரு இங்க. இப்ப இது வந்து இங்க இன்சர்ட் ஆயிட்டு. அதே மாதிரி நீங்க இப்ப இன்சர்ட் டேப்ல வந்து என்ன செய்யலாம், ஆன்லைன் பிக்சர்ஸும் இப்ப ஆன்லைன்ல நீங்க ஏதும் பிக்சர்ஸ் எடுக்க போறீங்க, இப்ப ஆன்லைன்ல பொதுவாக எல்லாரும் என்ன செய்வாங்க, கூகுள்ல போயிட்டு அந்த பிக்சரை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இன்சர்ட் பண்ணுவோம். ஆனா அப்படி இல்லாம ஆன்லைன்ல வச்சே நீங்க பிக்சர்ஸ எட் பண்ணிக்கொள்ளையிலும். இந்த ஆன்லைன் பிக்சர்ட இந்த இதுக்கு எடுத்தீங்கன்னா இப்ப பாருங்க இது வந்து ஷேப்ஸ்ல உங்களுக்கு தேவை. இப்ப இந்த ரெக்டாங்கிள் தேவைன்னு சொன்னா அதை நீங்க நசிச்சிட்டு சும்மா இதை ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷேப் வந்துடும். இப்ப இந்த ஷேப்புக்குள்ள உங்களுக்கு ஒரு ஷேப் பில் எல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னா ஷேப் பில்லுக்கு போயிட்டு நோ ஃபில் கலர் கொடுத்துட்டு ஷேப் அவுட்லைன் உங்களுக்கு தேவையில்லை, அப்ப ஷேப் அவுட்லைன்ல நோ அவுட்லைன்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. இப்ப இந்த பாக்ஸ்ல நீங்க டெக்ஸ்டுக்குரிய இதை எழுதணும். இப்ப டெக்ஸ்டுக்கு என்ன செய்யணும், இப்ப நீங்க இதுல ஓகே, இப்ப இதுக்குள்ள நீங்க போயிட்டு எழுத போறீங்கன்னு சொன்னா இப்ப இது வந்து எழுதிப்படு. ஆனா பட் உங்களுக்கு வியூ ஆகுது இல்ல. சோ இதை நீங்க இப்படி செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு இது என்னது ஃபொண்டோட கலரை சேஞ்ச் பண்றது. சோ உங்களுக்கு தேவையான ஃபொண்டோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, இப்ப நான் இதை ரெட்ல போடுறேன். இப்ப இப்ப இப்படி இருக்கு. ஓகே, சோ நீங்க இப்படி வந்து இதுகளை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும். அதே மாதிரி டிசைன் டெப் இருக்கு. டிசைன் டெப் எல்லாம் நம்ம டைட்டில் போடுறதுக்கு அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம் டிசைன் டெப்ஸ். தென் லே அவுட் டெப் இருக்கு, ரெஃபரன்ஸ் டெப், மெயிலிங், ரிவ்யூ, வியூ, ஹெல்ப். இப்ப ரிவ்யூங்கிறது என்ன, இப்ப நீங்க ஒரு இந்த டாக்குமெண்டோட கிரியேட் பண்ணிட்டீங்க அந்த டாக்குமெண்ட் இப்ப நீங்க கிரியேட் பண்ணி சும்மா வச்சுக்கொள்ளல. இப்ப நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் அதை ஹார்ட் காப்பியா நீங்க எடுக்க போறீங்க கைக்கு. சோ நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும். சோ பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறதுக்கு முன்னுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ரிவ்யூ ஆப்ஷனை பிரிண்ட் ப்ரீவியூங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து இப்படித்தான் இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கொள்ளே எழும் ஈஸியா. இப்ப நீங்க எல்லாம் செஞ்சாச்சு. இப்ப நீங்க இது என்னன்னு செய்யணுமாண்டா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சேவ் பண்ணணும். இப்ப சேவ் பண்ணணும். சேவ் இப்ப இங்க பாருங்க டாக்குமெண்ட் 1 வேர்ட்ல நீங்க என்ன பேர்ல இருக்கீங்கிறத காட்டுறது அந்த டைட்டில் பார். இந்த டாக்குமெண்ட் 1 இருக்கு தானே, இதுதான் வந்து டைட்டில் பார். இப்ப இந்த டைட்டில் பார்ல நீங்க இப்ப ஃபைலுக்கு போயிட்டு
நீங்க இந்த டாக்குமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்றீங்களாக இருந்துச்சுன்னா இப்ப அதுக்கு நீங்க சர்வர்ஸ்ங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். சோ சர்வர்ஸ்ங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ண உடனே இது எங்க நான் போயிட்டு இந்த சர்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணி கொள்றேன். இப்ப டெஸ்க்டாப்பை சேவ் பண்ணிட்டு இப்ப இதுக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ங்கிற ஒரு நேம் ஒன்றை கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ங்கிற ஒரு நேம்ல கொடுக்க. இது வந்து சர்வர்ஸ் டைப் பண்ணிருக்கு. இந்த சர்வர்ஸ் டைப்ல என்னென்ன நீங்க செய்யணும்னா இப்ப நீங்க பார்க்கலாம். இது உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்டா வேணுமா இல்லாட்டி பிடிஎஃப் ஃபார்மேட்ல மாறனா இந்த பிடிஎஃப் நினைச்சிட்டீங்கன்னா நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நான் இந்த வேர்ட் ஃபார்மேட்டுக்கு சர்வ் பண்றேன்னு சொன்னா இப்ப வேர்ட் டாக்குமெண்ட் நினைச்சிட்டு ஜஸ்ட் நீங்க சர்வ்ங்கிறதுக்கு 1 கிளிக் கொடுக்கணும். இப்ப கிளிக் பண்ண உடனே இப்ப நீங்க இங்க உங்களுக்கு சேஞ்சஸ் விளங்கும். இங்க முன்னால என்ன இருந்துச்சு டாக்குமெண்ட் 1 சொல்லி இருந்துச்சு. அது இப்ப ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் சேஞ்ச் ஆகி இருக்கிறது நீங்க அழகா பார்த்துக்கொள்ள. அப்ப இதுதான் வந்து டைட்டில் பார். இப்ப டைட்டில் பார்ல நீங்க அந்த நேம் வந்து இந்த ஃபைலோட நேம் நீங்க என்னன்னு குடிக்கீங்களோ அந்த நேமை நீங்க பார்த்துக்கொள்ற இடம் தான் இந்த டைட்டில் பார். சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கு. இப்ப இங்க பாருங்க இந்த கீழே பேஜ் இருக்கு. இப்ப நான் எத்தனை இதுல நான் எத்தனை ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்ணிக்கணுங்கிறது எத்தனை பேஜஸ் நான் கிரியேட் பண்ணிக்கணுங்கிறத வந்து இதுல பார்த்துக்கொள்ள இயலும். சோ பேஜ்ல வந்து நான் இப்ப 3 பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த 3 பேஜஸ்லயும் 253 வேர்ட்ஸ் வந்து நான் எழுதியிருக்கிறேன். இப்படியான இதுகளை எல்லாம் வந்து இந்த ஸ்டேட்டஸ் பார்ல காட்டும். தென் இது தான் சொல்ற ஸ்க்ரோல் பார். இப்ப இந்த சைட்ல இருக்கிறத பாருங்க இதுதான் வந்து ஸ்க்ரோல் பார் சொல்றேன். சோ இந்த ஸ்க்ரோல் பாரை நம்ம என்ன செய்யலும் அத மேல கீழே மேல கீழே கொண்டு ஸ்க்ரோல் பண்றதால நாம ஈஸியா எல்லா இடத்துக்கும் போய் கொள்ளையிலும் வந்து கொள்ளையிலும். தென் ஓகே இது வந்து எம்எஸ் வேர்ட் பத்தின ஒரு இன்ட்ரோவாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் இது வந்து எம்எஸ் வேர்ட். இப்ப வந்து இது எம்எஸ் பவர் பாயிண்ட். எம்எஸ் பவர் பாயிண்ட் என்னன்னா இப்ப நீங்க ஒரு இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் நினைச்சுக்கொள்ளுங்க. ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் நீங்க ஒரு இப்ப ஒரு சிவில் இன்ஜினியர் வைங்க. இப்ப சிவில் இன்ஜினியர் ஒரு ஆள் என்ன செய்வாரு இப்ப அவரு வந்து சைடு போறாருன்னு சொன்னா இப்ப சைடுல இருக்கிற ஒரு வீடு ஒன்று கட்டணும் அதுக்கு வந்து இப்படித்தான் கட்டிப்படும்ங்கிறத மைண்ட் மேப்ன்னு சொல்லுவாங்க. அந்த மைண்ட் மேப்ங்கிறது இப்ப இப்படித்தான் இருக்கும்ங்கிறத ஒரு கற்பனை பண்ணி நம்மளுக்குள்ள செஞ்சுக்கிறதா வந்து மைண்ட் மேப்ன்னு சொல்றோம். சோ இப்ப நீங்க அவர் என்ன செய்வாரு இப்ப அவர் என்னென்னது எவ்வளவு கல்லு வேணும் எவ்வளவு சிமெண்ட் வேணும் எவ்வளவு மண் வேணும் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு இது எஸ்டிமேட் வந்து போடுவாங்க தானே. அந்த ஒரு இது வந்து இப்ப அவர் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு இவர் காட்டணும் இப்படித்தான் அவங்களோட வீடு இப்ப ஃபியூச்சர்ல இப்படி இருக்கிற தரமட்டமா கிடக்குற இந்த காணி வந்து இப்படித்தான் உங்களுக்கு வீடாக ஒரு பில்டிங்காக எழும்ப போகுதுன்னு சொல்லி அவரை கிளைண்ட்டு காட்டணும். சோ அவர் எப்படி காட்டுவாருன்னு சொன்னா இப்ப அவரு ஈஸியான வேல காட்டணும்னு சொன்னா அவர் ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைட் ஒன்று செய்யலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் செய்யணும்னு சொன்னா இப்ப அவங்க வந்து சும்மா வந்து வாயால சொல்லிட்டு நிக்க போல யாருக்கும் எதுவும் இந்த விளங்கினாலுமே பெருசா விளங்காது. அப்படியா இருக்க போல நாம ஒரு கிளைண்ட வந்து அட்ராக்ட் பண்ற அளவுக்கு நாம ஒரு பிரசன்டேஷனை ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிக்கொள்ள வேணும். அதை மேக் பண்றதுக்கு தான் நாம பிரசன்டேஷன் பவர் பாயிண்ட் எம்எஸ் பவர் பாயிண்ட் யூஸ் பண்றோம். ஸோ எம்எஸ் பவர் பாயிண்ட் இஸ் அ பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். சோ இதுல நாம என்ன செய்யணும்டா இப்ப இதுல வந்து ஸ்லைட் பவர் பாயிண்ட்ல வந்து சரி பவர் பாயிண்ட்ல வந்து நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கு. இப்ப ஒரு பவர் பாயிண்ட்ல வந்து இப்ப இந்த பாருங்க இதுல இருக்கு தானே இந்த கிளிக் டு எட் டைட்டில் அப்படின்னு இருக்கு தானே கிளிக் டு எட் சப் டைட்டில் சொல்லி. சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்லைடு. நம்ம வந்து இந்த ஒரு ஸ்லைடை வச்சுட்டு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் செய்யறல. எப்பயுமே ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்லைட்ஸை வச்சுட்டு தான் நாம பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் செய்யறோம். ஈவன் நம்ம ஒரு எத்தனை ஸ்லைட் வேண்டாலும் நம்ம எட் பண்ணிக்கொள்ள இயலும். சோ அதை வந்து நம்ம பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. இப்ப இதுல வந்து நம்ம ஸ்லைட செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்லைட் ஷோ மாத்திக்கொள்ள இயலும். இதுல டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ண இயலும், இமேஜஸ் இன்சர்ட் பண்ற
சார்ட்ஸ், வீடியோஸ், அனிமேஷன் அப்படி நிறைய விஷயங்களை நாம யூசரை அட்ராக்ட் பண்ற அளவுக்கு நாம ஒரு ஒரு பிரசன்டேஷனை செய்யறதுக்கு யூஸ் பண்ற ஒரு டூல் தான் வந்து MS PowerPoint. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் MS PowerPoint இன்டர்ஃபேசஸ். இப்ப வேர்ட்ல பார்த்த மாதிரி இந்த PowerPointல வந்து இன்டர்ஃபேசஸ் பார்ட்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேசஸ் இருக்கு. அது வந்து டைட்டில் பார், குயிக் எக்ஸஸ் டூல் பார், ribbon tabs, slide pane, slide area, status bar இப்படி வந்து நிறைய பார்ட்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேசஸ் இருக்கு. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு நான் வாயால சொல்லும் போது இதையாட்டியும் உங்களுக்கு நான் இப்ப ஒரு ப்ராக்டிக்கலா செஞ்சு காட்டக்குள்ள உங்களுக்கு கிளியரா வழங்கும். அடுத்தது வந்து மெயின் விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப MS ஆஃபீஸ் நீங்க யூஸ் பண்ண போல உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணுமான்னு கேட்டா இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை. ஆனா இப்ப நீங்க ஆன்லைன்ல யூஸ் பண்ணி ஏதாலும் நீங்க எடுக்க போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயம் இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. இப்ப உங்களோட லெப்ட்லயோ உங்களோட பிசிலயோ இருக்கிற இமேஜஸ் எட் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்ல. பட் நீங்க இப்ப உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க ஒரு இமேஜ் ஒன்று எட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கட்டாயம் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. இப்ப இதுகள் எல்லாம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேசஸ். இதே மாதிரி இப்ப நம்ம வேர்ட்ல பார்த்த மாதிரி MS ஆஃபீஸ்லயும் டெப்ஸ் இருக்கு. சேம் டெப்ஸ் தான், பட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். என்னன்னு சொன்னா இப்ப நம்ம வேர்ட்லயும் ஃபைல் பார்த்தோம், ஹோம் டெப் பார்த்தோம், இன்சர்ட் டெப் பார்த்தோம், டிசைன் டெப் பார்த்தோம், அதே மாதிரி ரிவ்யூ பார்த்தோம், வியூ பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். ஆனா இப்ப வந்து PowerPointல கொஞ்சம் சேஞ்சஸ் என்னன்னு சொன்னா PowerPoint வந்து நம்ம ஸ்லைட் ஷோ செய்யறதுக்கு யூஸ் பண்றோம். தென் அதுக்காக வேண்டியே நம்ம யூஸ் பண்ற கொஞ்சம் இது இருக்கு. என்ன டெப்ஸ்ன்னு சொன்னா டிரான்சிஷன் டெப், அனிமேஷன் டெப், ஸ்லைட் ஷோ டெப். இப்ப டிரான்சிஷன் டெப்னு சொல்றது என்னன்னு சொன்னா இப்ப ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னும் ஒரு ஸ்லைடுக்கு மாறக்கோல ஏதாலும் அதுல ஒரு சேஞ்சஸ் நம்மளுக்கு வழங்கணும். சும்மா ஒரு ஸ்லைட்ல இருந்து ஒரு ஸ்லைடு போன மாதிரி இல்லாம அதுக்கு யூசரை அட்ராக்ட் பண்ற அளவுக்கு ஏதாலும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது ஒரு இதுக்கு பேர் தான் வந்து நம்ம டிரான்சிஷன் டெப் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு கொள்ள இயலும். அதே மாதிரி அனிமேஷன் டெப். அனிமேஷன் டெப்ங்கிறது இப்ப ஸ்லைட் ரெண்டுக்கு இடையில நடக்கிற ஒரு சின்ன வேறுபாட்டை நம்ம டிரான்சிஷன் டெப் யூஸ் பண்ணி செஞ்சோம்னு சொன்னா ஒரே ஸ்லைடுக்குள்ள இருக்கிற இப்ப ஒரு வேர்ட் வந்து நம்ம யூசரை அட்ராக்ட் பண்ற அளவுக்கு நாம ஒரு வேர்டை இப்ப எழுத்தெல்லாம் சும்மா நீங்க போன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சும்மா வீடியோஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இருந்தா போல எழுத்து வரும், ஓடி திரியும், அப்படி எல்லாம் இருக்கும் தானே. அதெல்லாம் வந்து நம்ம ஒரே ஸ்லைடுக்குள்ள செய்யறதுக்கு யூஸ் பண்றது வந்து அனிமேஷன் டெப். இப்ப பாருங்க டிரான்சிஷன் டு அப்ளை ஸ்லைட் டிரான்சிஷன் எஃபெக்ட். ஸ்லைட் டிரான்சிஷன் என்ன, ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னும் ஒரு ஸ்லைடுக்கு சேஞ்ச் ஆகிற ஒரு எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு தான் நாம டிரான்சிஷனை யூஸ் பண்ணுவோம். அனிமேஷன் மீன் to animate text, images or objects. So நீங்க text, images, objects இதுக்குள்ள எல்லாம் வந்து ஒரு எஃபெக்ட கொண்டு வரணும், ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்ங்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்றது வந்து அனிமேஷன் டெப். இது வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் MS PowerPoint. ஸோ நீங்க பாருங்க இப்ப இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் MS PowerPoint. ஸோ டெக்ஸ்ட் எட் பண்ணிக்கொள்ள இயலும், அதே மாதிரி ஆடியோ எட் பண்ணிக்கொள்ள இயலும், வீடியோ எட் பண்ணிக்கொள்ள இயலும், அண்ட் தீம்ஸ் மீன் நம்ம டெம்ப்ளேட்ஸ் சொல்ல இயலும். டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி நாம அந்த PowerPoint பிரசன்டேஷன் அட்ராக்டிவா செஞ்சு கொள்ள இயலும். அடுத்தது வந்து டேபிள் இன்சர்ட் பண்ண இயலும், சார்ட்ஸ் இன்சர்ட் பண்ண இயலும், ஸ்மார்ட் ஆர்ட் இன்சர்ட் பண்ண இயலும். அதே மாதிரி இப்ப நான் முதலே சொன்ன மாதிரி டிரான்சிஷன், அனிமேஷன் அதெல்லாம் வந்து எட் பண்ணிக்கொள்ள இயலும். தென் இப்ப சர்வர்ஸ் கொடுத்து இப்ப நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இப்ப சர்வ் பண்ணக்கோல நாம் ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ண தானே, அந்த நேம் கொடுத்து சேவ் பண்ற மாதிரி தான் PowerPoint நம்ம கட்டாயம் இன்னொரு விஷயம் செஞ்சாலும் சேவ் பண்ணிக்கொள்ள வேணும். அப்ப இப்ப சேவ் பண்ணக்கொள்ள நம்ம PowerPoint பிரசன்டேஷனை சேவ் பண்ணக்கொள்ள ஃபர்ஸ்ட் டைம் சேவ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா சர்வர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம்ல நம்ம கண்ட்ரோலோட நசிச்சும் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து அல்லாட்டி நாங்க சேவ் ஆப்ஷன் ஃபைலுக்கு போயிட்டு சேவ் ஆப்ஷனை கொடுத்தோம் நீங்க சேவ் பண்ணக்கொள்ள இயலும். ஓகே, இப்ப நான் இப்ப சர்ச் பார்ல போயிட்டு PowerPointக்கு சும்மா ஜஸ்ட் PM மட்டும் நசிச்சிட்டு ஒரு கிளிக்ல PowerPoint ஸ்லைட் ஓபன் ஆகும். இப்ப இதெல்லாம் பாருங்க, இப்ப நீங்க PowerPoint ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படித்தான ஒரு இன்டர்ஃபேஸ் தெரியும். இப்ப இதுல நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவங்கள கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட்
ஒருத்தர் கிரியேட் பண்ண டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு சும்மா தூசு தட்டி இறைஞ்சி வாரத்துக்கு பேரு வந்து நம்ம பெருசு ஒரு இதா காட்டிக்கொள்ள இல்லாத நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு ஓனா பிரசன்டேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ள வேணும். அப்படி என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பிளாங்க் பிரசன்டேஷன் இன்னைக்கு சோ ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்ப பாருங்க இதுல இருக்கிற இந்த இதுகள் தான் வந்து ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன், அனிமேஷன் இதுகள் எல்லாம் இருக்கிறது தான் வந்து இந்த டெப்ஸ்ன்னு சொல்றேன். தென் இப்ப நீங்க இந்த பிரசன்டேஷன் ஸ்லைட் ஓபன் ஆனதுமே உங்களுக்கு இருக்கும் இந்த கிளிக் டு அட் டைட்டில், கிளிக் டு அட் சப்டைட்டில்ங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப இதெல்லாம் வச்சுட்டு எனக்கு ஒண்ணுமே செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கொள்ள நான் ஜஸ்ட் இந்த கிளிக் டு அட் டைட்டில ஒரு கிளிக் பண்ணிட்டு இப்ப இங்க நியூ ஸ்லைடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த ஹோம் டேப்ல. சோ அந்த நியூ ஸ்லைடுங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு இங்க பிளாங்க் இருக்கு. சோ பிளாங்க் நசிக்கிறேன். பிளாங்க் நசிச்சா இது வந்து பிளாங்க் ஆகிரும். இப்ப பாருங்க இப்ப இங்க நிறைய ஸ்லைட்ஸ் ஓபன் ஆகி இருக்கு. இப்ப நீங்க இப்படி இல்லாம ஸ்லைட்ஸ் ஓபன் பண்றது இப்ப நியூ ஸ்லைடு கொண்டு போயிட்டு பிளாங்க் ஆப்ஷனை கொடுத்தாலுமே உங்களுக்கு நியூ ஸ்லைட்ஸ் ஓபன் ஆகும். அப்படி இல்லாம நீங்க இப்ப உங்களுக்கு எவ்வளவு தெரிய வச்சு உங்களுக்கு ஸ்லைட் தேவைங்கிற இப்ப இன்சர்ட் ஸ்லைட் நீங்க புதுசா இன்சர்ட் பண்ண போறீங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து இன்சர்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா கண்ட்ரோலோட எம்ம கொடுத்தாலும் உங்களுக்கு எத்தனை ஸ்லைட்ஸ் வேணுமோ அவ்வளவு ஸ்லைட்ஸை நீங்க கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே இப்ப ஓகே இப்ப நான் இந்த ஸ்லைடை வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்ப நான் இந்த ஸ்லைட்ல இப்ப பாருங்க இந்த ஹோம் டேப்ல நாம இருக்கேன். இதுல கட் ஆப்ஷன் இப்ப கிளிப் போர்ட் இருக்கு, ஸ்லைட்ஸ் இருக்கு, ஃபொண்ட் இருக்கு, எல்லாமே வேர்ட்ல பார்த்த மாதிரி தான். ஆனா சின்ன சின்ன டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கும். தென் ஃபொண்ட் இருக்கு, பேராகிராஃப் இருக்கு, டிராவிங் இருக்கு. இப்ப இதுக்குள்ள நான் சும்மா எழுதி கொள்ளே இல்ல. இதுக்கு நீங்க என்ன செய்யணும், இப்போ ஒரு நீங்க டெக்ஸ்ட் ஒன்று இன்சர்ட் பண்ணணுமாக இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும், ஷேப்ஸ் இருக்கு. இங்க பாருங்க டிராவிங்ல இது எல்லாத்தையும் சொல்ற ஷேப்ஸ் சொல்றேன். சோ நான் இந்த ஷேப்ஸ்ல இப்ப எனக்கு இந்த ரெக்டாங்கிள் வேணும்னு சொன்னா இப்ப நான் இந்த ரெக்டாங்கிள கிளிக் பண்ணிட்டு இப்ப இத ஒரு பாக்ஸ் ஒன்று டிரா பண்றேன். பாக்ஸ் டிரா பண்ணிட்டு இத பாருங்க ஷேப்ஸ் ஃபில். இப்ப இத நான் இத கிளிக் பண்ண அப்படி இல்லாம நான் இதையும் கிளிக் பண்ணிக்கொள்ள இயலும். ஷேப் ஃபில்ல கிளிக் பண்ணிட்டு இப்ப எனக்கு அது ஒண்ணும் தேவையில்லைன்னா நோ ஃபில் கலரை கொடுத்துட்டு தென் ஷேப் அவுட்லைன் எனக்கு ஒண்ணு தேவையில்லாட்டி ஷேப் அவுட்லைனை கொடுக்கலும். இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் என்ன வேர்ட் ஆர்ட் ஸ்டைல். அதாவது டெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கலர்ல வேணுமுங்கிற இப்ப டெக்ஸ்ட் நான் பிளாக் கலர்ல வச்சேன்டா இப்ப இதுக்குள்ள நீங்க எழுத போறீங்க, இப்ப இதுக்குள்ள நீங்க ரைட் பண்ண போறீங்கன்னு சொன்னா என்ன செய்ய இயலும், நீங்க ரைட் பண்ணிக்கொள்ள இயலும். இப்ப ஓகே இப்படி நீங்க எது சரி ரைட் பண்ணிக்கொள்ள இயலும். இப்ப அது மாதிரி இப்ப நீங்க டெக்ஸ்ட் கலரை நீங்க சேஞ்ச் பண்ணணும் சொன்னா என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த இதை நீங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இப்ப டெக்ஸ்ட் ஃபில்ல போயிட்டு இப்ப நீங்க ரெட்டா சேஞ்ச் பண்ணலும், ப்ரௌனா சேஞ்ச் பண்ணலும், மெரூன், ப்ளூ எல்லாமாகவும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும். இப்ப இப்படி இருக்கு. ஓகே இப்ப இதுட நான் இப்ப இந்த இதுட எல்லாத்தையுமே நான் இப்ப சேஞ்ச் பண்ண போறேன். இப்ப நான் ஹோம் டேப்புக்கு போயிட்டு இப்ப இதை நான் மீனால வேர்ட்ல சேஞ்ச் பண்ணி காட்டின மாதிரி சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஓகே இப்ப இதை நான் போல்ட் பண்ண போறேன், இட்டாலிக் ஃபார்மேட்டுக்கு மாத்த போறேன். இப்ப நான் ஃபொண்டோட டெக்ஸ்ட் ஸ்டைல நான் மாத்துறேன். ஓகே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே நீங்க பிடிச்சது எதுவா இருந்தாலும் நீங்க போட்டுக்கொள்ள இயலும். நான் இப்ப இதை நான் போடுறேன். ஓகே இதை போட்டுட்டேன். இப்ப திருப்பி நான் இதை கிளிக் பண்ணி இப்ப இதுல ஃபொண்டோட டெக்ஸ்ட நான் ஃபொண்டோட சைஸை சேஞ்ச் பண்ண போறேன். சோ சேஞ்ச் பண்ண பாருங்க இப்ப நான் 44ல வச்சு இப்ப இவ்வளவு போதும் எனக்கு. இப்ப இவ்வளவு வச்சிருக்கேன். இப்ப எத்தனைல இருக்கு, இப்ப இது என்ன ஃபொண்டோட இது என்னன்னா செஞ்சுரிங்கிற ஃபார்மேட்லயும் இப்ப 54ங்கிற இதுல சைஸ் வந்து 54ல இருக்கு. அதே மாதிரி நான் போல்ட் பண்ணி இப்ப நீங்க என்னென்னலாம் இதுல செஞ்சிருக்கீங்கிறது உங்களுக்கு அழகா காட்டும். இப்ப ஹைலைட் பண்ணி காட்டும். போல்டுக்கு இட்டாலிக்கு ஹைலைட் பண்ணி காட்டிருக்கு. ஏன் நீங்க அது அவ்வளவு வந்து இதுல செஞ்சிருக்கீங்க. இப்ப நான் எனக்கு இட்டாலிக் தேவையில்லைன்னு சொன்னா இதை நான் செலக்ட் பண்ணிட்டு இப்ப இந்த இட்டாலிக்கு நான்
நசிக்கிறேன். அப்ப இட்டாலிக் ஃபார்மட் போய்த்திருக்கும். இப்ப இட்டாலிக் ஃபார்மட் போனா இங்க நீங்க பாக்கல இந்த இட்டாலிக் வந்து இப்படி ஹைலைட் பண்ணியிருந்தது இப்ப நார்மலா இருக்கு. அப்ப அப்படி பார்த்துக்கொள்ள இயலும். தென் நான் இதுல இப்ப டெக்ஸ்ட கலரை சேஞ்ச் பண்ண போறேன். டெக்ஸ்ட கலரை சேஞ்ச் பண்றதுக்கு என்ன செய்யலாம்? ஓகே, நான் இதே ரெட் கொடுக்குறேன். ரெட் கொடுத்தா அந்த டெக்ஸ்ட கலர் சேஞ்ச் ஆகும். இப்ப இது என்ன, இப்ப இதுல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாமே ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறேன் மாதிரி. இப்ப பாருங்க, இது வந்து சென்டர் அலைன்மெண்ட்ல இப்ப நான் லெஃப்ட் அலைன்மெண்ட் கொண்டு வர போறேன்னு சொன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் கொண்டு வர இயலும். இப்ப சென்டர் அலைன்மெண்ட் கொண்டு வரணும். சென்டர் அலைன்மெண்ட் இது என்னது? அலைன்மெண்ட்ஸ்ங்கிறது, இந்த அலைன்மெண்ட்ஸ்ங்கிறது இது நான் டெக்ஸ்டுக்கு மட்டும் யூஸ் பண்றது. பட் நீங்க இப்ப பார்க்கலாம், இது ஒரு பாக்ஸுக்குள்ள தானே இருக்கு. இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிறதுக்கு நேம் வந்து என்ன சொல்ற? இது ஷேப். சோ நீங்க இப்ப இந்த ஷேப்பை தான் ஃபுல்லாவே நீங்க சேஞ்ச் பண்ணணும். இப்ப இந்த கர்சரை கொண்டு போயிட்டு நான் இதுக்கேத்த மாதிரி இந்த ஷேப்பை நான் குறைக்க கூட்டுறேன். ஓகே, இப்ப ஓகே, இப்ப இது வந்து சென்டர் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட் இதுகள் எல்லாம் இருக்கு. இப்ப இது மாதிரி நான் இன்னும் ஒன்று செய்யறேன். இப்ப ஷேப்பை நான் இப்ப நான் காட்டினவங்களுக்கு இப்ப இந்த ஷேப், இந்த டெக்ஸ்ட் இதைத்தான் ஃபார்மேட்டிங் தான் அந்த அலைன்மெண்ட்ஸை தான் மாத்தி காட்டினேன். இப்ப எப்படி நீங்க இந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி இதஞ்சீங்கன்னு சொன்னா உங்களோட டெக்ஸ்டுக்குள்ள மட்டும்தான் இந்த விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். பட் நெக்கு வேணும் இந்த இப்ப ஓவரால் அந்த ஷேப்பே நான் சேஞ்ச் பண்ண போறேன்னு சொன்னா இங்க பாருங்க. இப்ப நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டு இப்ப இந்த அரேஞ்சுங்கிற ஒன்று இருக்கு தானே, அரேஞ்சுக்கு கொடுத்தோ இந்த அலைன்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. அலைன் ஆப்ஷனை கொடுத்து இப்ப நான் அலைன் சென்டர் இப்ப உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் விளங்கிக்கு. இப்ப பாருங்க டிஃபரன்ஸ் நான் காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த பாக்ஸோட சேர்ந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருக்கு. பட் இப்ப நான் அரேஞ்சுக்கு போயிட்டு அலைன் கொடுத்து இப்ப நான் சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு மாத்த போறேன்னா பாக்ஸோட சேர்ந்து சென்டர் ஆகும். பட் இதுக்குள்ள இங்க நான் கொடுத்தது என்னது? இங்க கொடுத்த இப்ப இது வந்து லெட்டர்ஸுக்குள்ள இடையில வேர்டுக்குடைய மட்டும்தான் இந்த அலைன்மெண்ட். பட் உங்களுக்கு இது வந்து இப்ப நீங்க ஒரு ஷேப்புக்குள்ள நீங்க ஒரு இது எழுதி இருக்கீங்க, ஒரு டெக்ஸ்ட் ட்ரா பண்ணி ஒரு டிராவிங் ஆயிருக்கேன், இமேஜ் இன்செர்ட் பண்றதா இருக்கிறேன், டேபிள் இன்செர்ட் பண்றதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நீங்க ஒரு ஷேப் கொடுத்து தான் செய்யணும். சோ நீங்க ஷேப் கொடுத்து செய்யக்கோல அந்த ஷேப்போட சேர்ந்தே உங்களோட அந்த அலைன்மெண்ட்ஸ் மாறணும்னு சொன்னா அந்த அரேஞ்சுக்குள்ள போயிட்டு இந்த அலைன் கொடுத்து நீங்க இந்த அலைன்மெண்ட்ஸை மாத்திக்கொள்ள இயலும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்ப இந்த நியூ ஸ்லைட்ஸை கொடுத்து நீங்க நியூ ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். அடுத்தது வந்து இந்த அலைன்மெண்ட்டை பார்த்தோம். அதை நம்ம நேரத்துல பார்த்த மாதிரி இப்ப நான் இன்னும் ஒரு ஷேப்பை கிரியேட் பண்றேன். ஓகே, இன்னும் ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிக்கேன். இப்ப இதுக்கும் எனக்கு நான் ஃபில் கலர் கொடுத்துட்டு ஷேப் அவுட்லைன்ல நோ அவுட்லைன் கொடுத்துட்டு இப்ப பாருங்க டெக்ஸ்ட் ஃபில் கலருக்கு நான் டெக்ஸ்டுக்கு பிளாக்கே கொடுக்கேன். ஓகே, இப்ப நான் இதுல ஐஇபிடி கேம்பஸ் டைப் பண்ணிட்டு இப்ப என்டரை கொடுத்து இப்ப நான் என்ன செய்யறேன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடி. இப்ப இவ்வளோத்தையும் நான் என்ன செய்யணும், ஐஇபிடி கேம்பஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடி இவ்வளோத்தையும் நான் இப்ப புல்லட் ஃபார்முக்கு மாத்தணும். புல்லட் ஃபார்முக்கு மாத்திரண்டா என்ன, ஆஸ் யூஸ்வல் இதை நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணிட்டு இப்ப இந்த ஹோம் டேபுக்கு போங்க. ஹோம் டேபுக்கு போயிட்டு இங்க என்ன, இங்க போனீங்கன்னு சொன்னா உங்களோட புல்லட்ஸ் வரும். இப்ப புல்லட்ஸ் பாருங்க உங்களுக்கு சேஞ்ச் ஆகுறது விளங்கும். ஓகே, இப்ப நான் இதை கொடுக்கன்னு சொன்னா புல்லட் ஃபார்முக்கு மாத்திருக்கேன். இப்ப இந்த புல்லட் ஃபார்முக்கு மாத்தினது என்ன அலைன்மெண்ட்லேக்கு சென்டர் அலைன்மெண்ட்ல இருக்கு. அதுக்காக தான் இப்படி இருக்கு. இப்ப நீங்க பாருங்க லெஃப்ட் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணீங்கன்னா எல்லாமே ஈக்குவலா லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு வரும். அப்படி இல்ல எனக்கு நம்பரிங் ஃபார்மேட்டுக்கு தான் தேவை அப்படின்னு சொன்னா இப்ப நம்பரிங் ஃபார்மேட்டுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும். இப்ப ஏபிசி கேபிட்டல் ஸ்மால் ரோமன் நம்பர் எல்லாத்தாக்குமா நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். இப்ப உங்களுக்கு ஈஸியா விளங்குமான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப நான் இத பாக்ஸ ஸ்மால் பண்ணிட்டு இதுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்ப நான் அரேஞ்சுக்கு போய்
அலைன் போயிட்டு அலைன்னா ரைட் அலைன்மெண்ட் கொண்டு வரேன். அப்ப நான் பாக்ஸோட சேர்ந்துதான் ரைட் அலைன்மெண்ட் போகும். ஓகே, இப்ப நான் அரேஞ்சுக்கு போயிட்டு இப்ப நான் இதை நான் சென்டருக்கு வைக்க போறேன்னு சொன்னா அலைனு போய் அலைன் சென்டர்ங்கிறத கொடுத்தா இப்ப சென்டர்ல வந்து இருக்கு. இப்படியான விஷயங்களை யூஸ் பண்ணி நீங்க இதுகளை செஞ்சு கொள்ள இயலும். இப்ப இன்சர்ட் டேப்ல போனீங்கன்னா இன்சர்ட் டேப்ல டேபிள் யூஸ் பண்ண டேபிள் கிரியேட் பண்றது இருக்கு, பிக்சர்ஸ் கிரியேட் பண்றது இருக்கு. எப்படி இருக்கு? இப்ப நான் இந்த செகண்ட் இதை எடுக்கேன், செகண்ட் இதை எடுத்துட்டு இப்ப நான் இப்ப இதுக்கு நான் ஒரு இதொண்டு போட போறேன்னு வைங்க. இப்ப நான் பிக்சர் ஒன்றை எட் பண்ண போறேன். பிக்சர் ஒன்றை எட் பண்றதுக்கு இப்ப இந்த பிக்சர் ஒன்றை எட் பண்ண போறேன்டா. இதை நான் இதஞ்சிட்டு இன்சர்ட் கொடுத்தா இப்ப இந்த பிக்சர் எட் ஆகிட்டு இப்ப இது என்ன சைஸுக்கு தேவையான அளவுக்கு சைஸ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துக்கு வச்சு அப்படி நம்ம செஞ்சு கொள்ள இயலும். ஓகே, இது வந்து என்ன ஒரு இமேஜ் ஒன்று எட் பண்ற மெத்தட். இப்ப இந்த இமேஜ் நீங்க இப்ப பாருங்க. இப்ப இந்த இமேஜ நான் நார்மலா விட்டு ஓகே, இப்ப பாருங்க. இப்ப இந்த ஸ்கிரீன் இருக்கிற முறைக்கும் நான் இப்ப இந்த இமேஜ கிளிக் பண்ணா ஒன்ஸ் இந்த இமேஜ கிளிக் பண்ண உடனே இப்ப இந்த ஸ்கிரீன் மாறின டிஃபரன்ஸ் உங்களுக்கு விளங்கிருக்கு. நல்லா பாருங்க. இப்ப இந்த இதுல இந்த ஃபார்மட்ங்கிற இப்ப இந்த இமேஜ் நான் கிளிக் பண்ணிருக்கேன் இந்த ஃபார்மட்ங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு இதுல இருக்கு. இந்த ஃபார்ம் ஆப்ஷன்ல பாருங்க, இதெல்லாம் என்ன பிக்சர் ஸ்டைல். இப்ப நான் இந்த பிக்சர் ஸ்டைல்ல நீங்க பார்டர் எல்லாம் மாறதெல்லாம் நீங்க அழகா நோட் பண்ணிக்கொள்ள இயலும். இப்ப பாருங்க எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி. அதே மாதிரி நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கீங்க. சாரி, இப்ப பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நீங்க ஃப்ரேம்ஸ் போடுற மாதிரி லைக் அப்படி நீங்க யோசிச்சுக்கொள்ள இயலும். அது மாதிரி பிக்சர் பார்டர் இருக்கு, பிக்சர் எஃபெக்ட் இருக்கு, பிக்சர் லே அவுட் இருக்கு. இப்ப பிக்சர் எஃபெக்ட்ஸ் இப்ப இந்த ஷேடோவுக்கு கொண்டு போறேன் நான். இந்த இப்ப ஒரு கொஞ்சமா ஷேடோ விளங்கணும் பாருங்க எப்படி சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு விளங்கும், எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி. அதே மாதிரி இப்ப ப்ரீசெட்ல போயிட்டு ப்ரீசெட்ல எப்படி இந்த ஆப்ஜெக்ட் இருக்கணும்ங்கிறது அழகா விளங்கும் உங்களுக்கு. பாருங்க இதுகளை எல்லாம் வச்சு இப்ப என்ன சொல்ற, இப்ப முதல் இருக்கிற ஆக்கள் ஒரு இப்ப வெட்டிங் பண்ணாங்கன்னு சொன்னா வெட்டிங் வீடியோஸ் செஞ்சு வைப்பாங்க சிடியில. இப்ப அதெல்லாம் இல்லை. ஆனா முதல் இருக்கிறவங்க முதல் வெட்டிங் பண்ணவங்க அப்படி செய்வாங்க. என்ன சிடி என்னத்தை யூஸ் பண்ணுவாங்க, இந்த எஃபெக்ட்ஸ்ல தான் யூஸ் பண்ணிட்டு செய்வாங்க. இப்ப சம்டைம் போட்டோ இப்படி கழிஞ்சு கிடக்கும், ஒரு பாட்டோட ஒரு துண்டு வரக்கோல இப்படி நிக்கும், அப்படி எல்லாம் வரும் தானே. இதெல்லாம் வந்து இந்த பவர் பாயிண்ட யூஸ் பண்ணிதான் அவங்க அப்ப செய்யறேன். இப்ப நிறைய விஷயங்கள் வந்துட்டு. ஆனா இப்ப நம்மள பிள்ளைகிட்ட ஒவ்வொரு பிள்ளைகிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு. தென் அந்த பிள்ளைல என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் கெப்கட்ல போட்டு செய்வாங்க, அப்படி கண்பால போட்டு செய்வாங்க. அப்படி இல்லாம முன்னே ஆக்கள் யூஸ் பண்ணது வந்து இந்த ஃபார்மட்ஸ் இதுகளை வச்சுதான் முதல் யூஸ் பண்ணிப்பாங்க. இத வந்து பிக்சர் எஃபெக்ட். ஓகே, தென் பிக்சர் லே அவுட். பிக்சர் லே அவுட்ங்கிறது என்ன? இப்ப இந்த பிக்சர் லே அவுட்ங்கிறது நான் பேரை காட்டுறேன். ஓகே, இப்ப எனக்கு தேர்ட் ஸ்லைட்ல இந்த பிக்சர் லே அவுட் தேவை. இப்ப பிக்சர் இப்ப சாரி செகண்ட் ஸ்லைட்ல பாருங்க, ஃபார்மட்ல ஓகே பிக்சர் லே அவுட்ங்கிறது இருக்கு. இந்த பிக்சர் லே அவுட்ங்கிறது என்ன? இப்ப இந்த பிக்சருக்குள்ள நீங்க ஒரு டெக்ஸ்ட் எழுதணும்னு சொன்னா இங்க பாருங்க. இப்ப இதை நீங்க பார்த்துட்டு இங்க பாருங்க டெக்ஸ்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுது. அது மாதிரி பாருங்க இப்ப ரவுண்ட் ஷேப்ல டெக்ஸ்ட். இப்ப இப்படி டெக்ஸ்ட் இப்படியான விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் பெருசா தேவைப்படாது. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லா. ஓகே, இதெல்லாம் வந்து பிக்சர் ஓகே டிசைன். இப்ப நான் இதுக்குள்ளேயே ஒரு இதோட கிரியேட் பண்றேன். ஹோமுக்கு போயிட்டு சேம் மெத்தட் எல்லாத்துக்குமே. இப்ப இதுக்கு நீங்க பேக்ரவுண்ட் கூட எட் பண்ணிக்கொள்ள இயலும். பேக்ரவுண்டும் எட் பண்ணிக்கொள்ள இயலும். இப்ப பேக்ரவுண்ட் எட் பண்ணிக்கொள்றது இப்ப நான் இதை நான் உங்களுக்கு பேக்ரவுண்டா போட்டு காட்டுறேன்டா எப்படி செய்யலாம். இப்ப நான் இந்த பாக்ஸ் இருக்குதானே, இந்த பாக்ஸ நான் நீங்க கொண்டு போய் வச்சு அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல இருக்கிற இப்ப நீங்க என்னென்ன பிரசன்டேஷன் செய்ய போறீங்களா, இப்ப எல்லாரும் அப்படியே செய்யற ஆன்லைன்ல இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இப்ப ஒரு ஐடி சம்பந்தமா நான் ஒரு பிரசன்டேஷன் செய்ய போறேன்னு சொன்னா நீங்க ஆன்லைன்ல என்ன சும்மா நார்மலான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட்ஸ் வரும். அப்ப நீங்க அதுல என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணி பேக்ரவுண்டாவும் சூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். இப்ப இதை நீங்க நார்மலா பேக்ரவுண்டாவும் போட்டுக்கொள்ள இயலும். பேக்ரவுண்டா போட்டுட்டு இப்ப இதுக்குள்ள இன்னும் ஒரு ஷேப்பை நான் எட் பண்றேன். ஷேப்பை எட் பண்ணிட்டு அதுக்கு
இப்ப பாருங்க இதுகளை கொடுத்து இப்ப அதுக்குள்ள நான் சர்ச் பண்றேன், டைப் பண்றேன். இப்ப ஐஇபிடி கேம்பஸ் என்டர் lecturer, this is Bihama Nuzair என்று இப்ப டைப் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப பாருங்க இந்த ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டாக இருக்கும். அதே மாதிரி இப்ப நான் இதோட சைஸை சேஞ்ச் பண்றேன். நான் டெக்ஸ்டையும் சேஞ்ச் பண்ணி கொள்றேன். இப்ப இதுல டெக்ஸ்ட் சும்மா வச்சுட்டு சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு 40 வந்து நான் சைஸை சேஞ்ச் பண்றேன். இப்ப பாருங்க, இப்ப இந்த ப்ளூ கலர் வந்து உங்களோட பேக்ரவுண்டா செட் பண்ணிக்க. அது மாதிரி இப்ப நான் இதுக்குள்ள எழுதிக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் வந்து என்னவா தெரிஞ்சிருக்கு அது. அப்ப நீங்க தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக் எடுக்கணும். டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்து தான் நீங்க அந்த ஷேப்ல போயிட்டு நீங்க அந்த ஷேப்பை கிரியேட் பண்ணிட்டு தான் அதுக்குள்ளதான் நீங்க ரைட் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப நான் இந்த மூண்டையும் நான் உங்களுக்கு எப்படி வரும்னு சொல்லி காட்டுறேன். இப்ப பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு, இது செகண்ட் ஸ்லைடு, இது தேர்ட் ஸ்லைடு. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்லைடு கொண்டு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைடு கொண்டு போயிட்டு இங்க பாருங்க இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு கொண்டு போனீங்கன்னா ஸ்லைட் ஷோ வந்து காட்டும். அப்படி இல்லாம இந்த மேலுக்கும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அதுவும் வந்து ஸ்லைட் ஷோ ஆப்ஷன். அப்படி இல்லாட்டி F5 கீயை நீங்க யூஸ் பண்ணாலுமே உங்களோட கீபோர்ட்ல இருக்கிற F5 கீயை யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஸ்லைட் ஷோ சாரி F5 கீயை நீங்க நசிச்சாலுமே உங்களுக்கு இந்த இது தெளிவா தெரியும். இப்ப இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்லைட். இப்ப பாருங்க, இப்ப இதுக்கு வெளியில இந்த ஒயிட் பேக்ரவுண்டுக்கு இங்க வெளியில இருக்கிற இந்த ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு தானே. நீங்க ஒன்ஸ் ஸ்லைட் ஷோவை ஒன் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் உங்களுக்கு வெளியில இருக்கிற இந்த இதெல்லாம் உங்களுக்கு காட்டாது. ஓகே, தென் இப்ப பாருங்க ஸ்லைட் ஷோக்கு நீங்க போறீங்க. ஸ்லைட் ஷோக்கு போயிட்டு இப்ப அரோ கீயை இல்லாட்டி எந்த கீயை இல்லாட்டி ஸ்பேஸ் கீயை தட்ட உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்லைட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஒரு இது முடிஞ்சதுன்னா நீங்க இப்ப எஸ்கேப் கீயை தட்டுனீங்கன்னா இப்ப இதுக்கு இடையில பாருங்க இந்த டிரான்சிஷனுங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. இப்ப டிரான்சிஷன் சொன்னா என்ன, ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னும் ஒரு ஸ்லைடுக்கு சேஞ்ச் ஆக கொள்ள வரதான் டிரான்சிஷன். ஓகே, இப்ப நான் இதுக்கு வந்து நான் இந்த சும்மா புஷ்ங்கிற ஒரு இதை கொடுக்கறேன். கொடுத்துட்டு இப்ப இதுக்கு வைவ் சும்மா கொடுக்குறேன். ஓகே, இப்ப இதுக்கு ஸ்பிளிட்ட கொடுக்கறேன். ஓகே, நான் இப்ப நான் அனிமேஷனா கொடுக்கணும் பாருங்க. ஓகே, டிரான்சிஷன் அவருக்கு காட்டுறேன். ஓகே, டிரான்சிஷன் கொடுத்துட்டு இருந்தானே. இப்ப நீங்க ஸ்லைட் ஷோ பாருங்க. ஸ்லைட் ஷோ எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது MS Excel. இப்ப இந்த MS Excelங்கிறது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர். MS Excel is a ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் from Microsoft Office. இப்ப இந்த ஸ்ப்ரெட்ஷீட் என்னன்னா இப்ப நீங்க இதுல பார்க்கலும் இங்கான சைட்ல இருக்கிறது எல்லாமே ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ்ல இருக்கு. இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையுமே சொல்ற ஒவ்வொரு சின்ன சின்ன பாக்ஸஸையும் சொல்ற செல்லுன்னு சொல்ற. ஓகே, இப்ப வெர்டிகலா ஒரு லைன் போகும், ஹொரிசாண்டலா ஒரு லைன் போகும். அந்த வெர்டிகல் ஹொரிசாண்டல் லைன்ஸ் மர்ஜ் பண்றது அந்த செல்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம மர்ஜ் பண்றது பேரு தான் வந்து ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்றோம். ஓகே, இதுல வந்து நாம ஒரு டேட்டாவை மேனேஜ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ள இந்த MS Excel வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். இப்ப நீங்க டேட்டாவோட என்ன டேட்டாவை நம்ம இதுல நம்ம என்ன டேட்டாவை இந்த இதுல நீங்க பார்க்கலாம். மெயின்லி யூஸ்ட் ஃபார் அக்கவுண்டிங், டேட்டா மேனேஜ்மெண்ட், லைக் தட். ஓகே, இப்ப அக்கவுண்டிங் சொன்னா இப்ப நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி யோசிங்க. இப்ப அந்த ஷாப்ல வந்து நீங்க பை பண்ற திங்ஸ் வைக்கலாம், அடுத்த மாதிரி சேல் பண்ற திங்ஸ் வைக்கலாம். இப்ப நீங்க எத்தனை இப்ப என்ன சொல்றேன், இப்ப நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒரு லேப்டாப் கடை ஒன்று வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி வைங்க. இப்ப அந்த கடையில வந்து நீங்க எந்தெந்த ஏரியாவுக்கு என்னென்ன சாமான்கள் நீங்க விற்கீங்கன்னு சொன்னா இப்ப என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எல்லாம் நீங்க அந்த கடையில விற்கிறீங்கன்னு சொன்னா இப்ப மானிட்டர், மவுஸ், கீபோர்ட் எக்ஸெட்ரா லைக் தட். அப்படி நீங்க கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் அந்த கடையில வந்து நீங்க சேல் பண்ணீங்கன்னு வைங்க. இப்ப கொழும்பு ஏரியால ஒரு குவான்டிட்டி சேல் பண்ணீங்க, கண்டி ஏரியால ஒரு குவான்டிட்டி சேல் பண்ணீங்க, கல்முனையில ஒன்று சேல் பண்ணீங்க, அப்படி நிறைய ஏரியாஸ்ல வந்து நிறைய நீங்க சேல் பண்ணீங்கன்னு வைங்க. இப்படியான விஷயங்களை நீங்க இப்ப உங்களுக்கு எந்தெந்த ஏரியால யார் யார் வந்து வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுக்கொண்டு இருக்கலாது.
அதுக்காகத்தான் மெயினா நாம இந்த டேட்டாவை மேனேஜ் பண்றதுக்கு தான் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா தான் நாம வந்து என்ன சொல்றோம் இந்த எம்எஸ் எக்ஸலை யூஸ் பண்ணி கொள்றோம். ஓகே, இப்ப இந்த எம்எஸ் எக்ஸலை யூஸ் பண்ணது அடுத்தது பார்ப்போம். ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் எக்ஸல் இன்டர்ஃபேஸ். பார்ட்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் இதுடையும் பார்ட்ஸ் அதே மாதிரி தான். அதாவது வேர்ட், பவர் பாயிண்ட் அதே மாதிரி தான். டைட்டில் பார், குயிக் எக்ஸல், டூல் பார், ரிப்பன், டெப்ஸ், அடுத்தது வந்து ஒர்க் ஷீட் ஏரியா, செல், ஃபார்முலா பார், ஸ்டேட்டஸ் பார் அப்படி இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க இதுல ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா இந்த ஒர்க் ஷீட் ஏரியாங்கிறது என்ன மேட் ஆஃப் ரோஸ் நம்பர்ஸ் அண்ட் கொலம்ஸ் லெட்டர்ஸ். ஓகே, இப்ப இந்த சைட்ல வந்து நம்பர்ஸ் இப்படி மேலால வந்து கொலம்ஸ் லெட்டர்ஸ் ஏபிசிடி அப்படி லெட்டர்ஸ் அதுகள் வந்து நம்ம அந்த ஏபிசிடி அந்த லெட்டர் சீக்கிரத்தை சொல்றது கொலம்னு சொல்லி, அடுத்தது வந்து இந்த நம்பர் சீக்கிரத்தை வந்து ரோஸ்ன்னு சொல்றோம். அதை நம்ம சேர்த்து வச்சு ஒரு மேட் பண்றத வந்து ஒர்க் ஷீட் ஏரியா. அதுக்குள்ளதான் நம்ம டேட்டாஸ வந்து என்டர் பண்ணிக்கொள்ள இயலும். அந்த ஏரியாவை சொல்றது வந்து ஒர்க் ஷீட் ஏரியான்னு சொல்றேன். அடுத்தது வந்து செல்லுன்னு சொன்னா என்ன, ஒவ்வொரு குட்டி குட்டி ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு குட்டி குட்டி பாக்ஸுமே வந்து செல்லுன்னு சொல்றேன். அதே மாதிரி ஃபார்முலா பார் இருக்கு, ஸ்டேட்டஸ் பார் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிகல்ல ஈஸியா விளங்கும். இப்ப பாருங்க, ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்எஸ் எக்ஸல். ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்எஸ் எக்ஸல் என்ன, கல்குலேஷன் செய்யறதுக்கு ஈஸியான ஒரு வேயாக இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு எல்லா டெக்ஸ்டையும் என்டர் பண்ணி வச்சீங்கன்னு சொன்னா அதை நீங்க திருப்பி வியூ பண்றதுக்கு ஈஸியான ஒரு வேயா இருக்கும். அடுத்த சப்போர்ட்ஸ் மல்டிபிள் ஒர்க் ஷீட்ஸ் இன் ஒன் ஒர்க் புக்ல வந்து நிறைய ஒர்க் ஷீட்ஸ் நாம கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அப்படி லைக் நிறைய ஒர்க் ஷீட்ஸ் வந்து நாம கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். அது வந்து ஒரு ஒர்க் புக்ல நாம கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். அது மாதிரி சார்ட்ஸ் கிராஃப்ஸ் அதெல்லாம் வந்து நாம இப்ப இந்த இன்றைக்கு வந்து லோ சேலா இருந்துச்சு, நாளைக்கு வந்து கொஞ்சம் ஹையா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்குரியதை வந்து நம்ம சார்ட்டாலே நம்ம விளங்கப்படுத்திக் கொள்ள இயலும். அடுத்தது வந்து common formulas and functions. இப்ப இந்த common formulas and functions என்னண்டா, இப்ப நம்ம எட் பண்றதுக்கு நம்ம ஒன்று 2 எட் பண்ணிட்டு நிக்க தேவையில்ல. சோ நாம இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணோம்னு சொன்னா, இப்ப சம்ன்னு சொல்றது எட் பண்றதுக்குரிய சம் பதிலா நம்ம பிளஸும் போட்டுக்கொள்ள இயலும். அவரேஜ் பார்க்க இயலும், மேக்சிமம் எது மினிமம் எது அப்படியே வந்து நாம பார்த்துக்கொள்ள இயலும். இதெல்லாம் வந்து common formulas. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு இதுல செஞ்சு காட்டுறேன். நீங்க சும்மா நார்மலா போயிட்டு சர்ச்ல எக்ஸலுக்கு என்ன செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு எக்ஸல் கண்டு வரும். சோ நீங்க எக்ஸல ஓபன் பண்ணீங்கன்னா ஓகே, இப்ப எக்ஸல் ஓபன் பண்ணீங்கன்னா இப்படித்தான் அதுல இன்டர்ஃபேஸ் இருக்கு. இப்ப இந்த இன்டர்ஃபேஸ்ல நாம அதே மாதிரி வேர்ட் பவர் பாயிண்ட் போலவே நாம என்ன செய்யணும், இந்த பிளாங்க் ஒர்க் புக்கை ஓபன் பண்ணணும். சோ இதைத்தான் சொல்றோம், நம்மட இன்டர்ஃபேஸ் வந்து எக்ஸல் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் டைம் இப்ப இங்க பாருங்க, இது இந்த குட்டி குட்டி பாக்ஸ் இருக்கு தானே, இந்த குட்டி குட்டி பாக்ஸ் தான் இருக்கு எல்லாமே நம்ம சொல்ற செல்ஸ் சொல்லுவோம். ஓகே, இப்ப இந்த பாருங்க, இந்த செல்ல நான் கிளிக் பண்ணா இது இந்த ஹைலைட் பண்ணி படுது, இந்த செல்ல கிளிக் பண்ணா ஹைலைட் பண்ணி படுது. இப்ப நான் இதுக்குள்ளதான் என்டர் பண்ண இயலும். இப்ப நான் என்னத்தை ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்குள்ளதான் என்டர் பண்ண இயலும். இப்ப இதுல நான் இதை ஹைலைட் பண்ண இதை கிளிக் பண்ணேன்னா இங்க இந்த ஹைலைட் பண்ண பாக்ஸ் வந்து நான் எந்த இடத்துல கிளிக் பண்ணணும் அந்த இடத்துக்கு சேஞ்ச் ஆகும். அப்ப அப்படி சேஞ்ச் ஆகல. இப்ப நீங்க பாருங்க, இப்ப நீங்க எங்க கிளிக் பண்ணி அந்த செல்ல எந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த இடம் 4 சைடும் போர்டர் ஒரு கிரீன் கலர் போர்டராக இருக்கு. அந்த இதைத்தான் நம்ம சொல்றோம், இந்த கிரீன் கலர் போர்டர் வந்துச்சுன்னு சொன்னா இதை வந்து ஆக்டிவ் செல்லுன்னு சொல்றேன். இப்ப இந்த ஆக்டிவ் செல்லுல எது இருக்கோ அதுல மட்டும்தான் நம்ம ரைட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, பாருங்க, இது ஒவ்வொன்றும் கொலம் என்று சொல்றேன். இப்ப இந்த இதுகள்ல கொலம் எல்லாம் லெட்டர்ஸால தான் ரைட் பண்ணிப்பாங்க. பாருங்க, இது வந்து ஒவ்வொன்றும் கொலம். ஓகே, இங்க பாருங்க நம்பரால இருக்கிறதெல்லாம் ரோஸ். இப்ப இதை கிளிக் பண்ண ஒவ்வொரு ரோவா உங்களுக்கு செலக்ட் ஆகுது. பாருங்க, அப்படியும் செலக்ட் பண்ணிக்கொள்ள, இல்ல நீங்க மொத்தமா செலக்ட் பண்றேன்னு சொன்னா இப்படியும் செலக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். அது மாதிரி இப்ப நீங்க இதை செலக்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா இதையும் மொத்தமா செலக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, இத சொல்ற இந்த J5. இப்ப J5 இருக்கு தானே, இதை நம்ம சொல்ற நேம் பாக்ஸ் சொல்றேன். இப்ப இந்த நேம் பாக்ஸ்ல என்னன்னா, இப்ப இங்க பாருங்க நேம் பாக்ஸ் என்னென்னத்தை யூஸ் பண்ணி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கொலம்ட லெட்டரையும் ரோட நம்பரையும் சேர்த்து இருக்கு. இப்ப பாருங்க, கொலம்ட லெட்டர் என்ன J. ஓகே, ரோட நம்பர் என்ன 5. சோ J5 தான் இந்த நேம் பாக்ஸ்ல இருக்கிற இதுல இந்த செல்லோட நேம் வந்து J5.
இங்க இருக்கு தானே, இது வந்து ஃபார்முலா பார்ன்னு சொல்றது. இந்த ஃபார்முலா பார்ல வந்து நாம என்ன ஃபார்முலா நம்ம செய்ய போறோமோ அந்த ஃபார்முலாவை நம்ம அங்க வந்து நம்ம இங்க சீன் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, இதை நீங்க ஃபைல சர்வ் பண்றது சேம் PowerPoint மெத்தட், சேம் வேர்ட் மெத்தட். ஓகே, இந்த ஃபைலுக்கு நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சர்வ் பண்ண போறீங்கன்னா சர்வர்ஸ் கொடுத்து நீங்க எங்க சர்வ் பண்ண போறீங்கன்னு கேட்கும். ஸோ நீங்க இந்த டெஸ்க்டாப்பை கொடுத்து அப்படி சர்வ் பண்ணிக்கொள்ள இயலும். நெக்ஸ்ட் டைம் நீங்க சர்வ் பண்ண போறீங்கன்னா நீங்க என்ன செய்யலும், கண்ட்ரோலோட எஸ்ங்கிற ஷார்ட் கீயை யூஸ் பண்ணலும். அப்படி இல்லாட்டி இங்க சேவ் ஆப்ஷன் இருக்கு, ஃபைலுக்கு போயிட்டு சேவ் ஆப்ஷன் கொடுத்தும் நீங்க சர்வ் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, இப்ப நம்ம ஈஸியான ஒரு இது ஒன்று பார்ப்போம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று செஞ்சு காட்டுறேன்னா, நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்ச எக்ஸல் சீட் எடுக்கிறேன். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இது நான் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்ச எக்ஸல் சீட் உண்டு. ஓகே, இப்ப இது வந்து சீரியல் நம்பர், எஸ்ஐ நம்பர் சீரியல் நம்பர், ப்ராடக்ட், யூனிட் பிரைஸ், கொழும்புல எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, கேண்டில எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, அதுல எத்தனை ரிட்டர்ன் ஆகிருக்கு, அடுத்த டோட்டல் சேல்ஸ் என்ன, அமௌண்ட் என்ன, இதுக்கு நாங்க டெக்ஸ்ட் விடுறோம். இப்ப நாங்களே உங்களுக்கு ஹோம் டெலிவரி செய்யறோம்னு சொன்னா இதுக்கு நாங்க எத்தனை % டெக்ஸ்ட் விடுறோம்னு சொல்லி சும்மா நார்மலா எடுப்போம். 10% டெக்ஸ்ட் இருக்கு, அடுத்த சப் டோட்டல் என்ன அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இப்ப இதுல நான் வச்சிருக்கிற ப்ராடக்ட் வந்து மானிட்டர், மவுஸ், கீபோர்ட், ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ் இவ்வளவு நான் வச்சிருக்கேன். அப்ப யூனிட் பிரைஸ் இருக்கு, கொழும்புல எத்தனை சேல்ஸ் இருக்கு, கேண்டில எத்தனை சேல்ஸ் இருக்கு, ரிட்டர்ன் இருக்கு, அப்படி இருக்கு. ஓகே, இப்ப இந்த சீரியல் நம்பருக்கு வரேன். இந்த சீரியல் நம்பர்ல இப்ப நான் இந்த கிளிக் பண்ண உடனே அது வந்து ஆக்டிவ் செல் ஆயிட்டு. இப்ப அந்த ஆக்டிவ் செல்லுக்குள்ள மட்டும்தான் நான் டைப் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ ஓகே, நான் 1 நசிக்கேன். ஓகே, 1 நசிச்சுட்டு இப்ப நான் இதுக்கு கீழே வந்து 2 நசிக்கேன். இப்ப நான் திருப்பி வந்து 3 நசிக்கணும், 4 நசிக்கணும். இது கொஞ்சம் இப்ப இது 5 தான் இருக்குங்கிறதுக்காக நான் அப்படி செய்யல. பட் இப்ப நீங்க ஒரு எத்தனை, இப்ப நீங்க ஒரு 100 டேட்டா வந்து என்டர் பண்ண போறீங்க. இப்ப 100 டேட்டா வந்து என்டர் பண்ணக்குள்ள நீங்க இப்படி 1 2 3 என்று சொல்லி டைப் பண்ணிட்டு நிக்க இயலாது. சோ இப்ப இது எல்லாத்தையுமே நான் எரேஸ் பண்ணிட்டு இப்ப பாருங்க, இதுக்கு நான் 1 கொடுக்கேன், இதுக்கு 2 கொடுத்துட்டு இப்ப இங்க பாருங்க, இப்ப இது ரெண்டையும் செலக்ட் பண்ண. இப்ப ஒயிட் கலர் பிளஸ் வழங்குது தானே, ஒயிட் கலர் பிளஸ் மார்க் வழங்குது உங்களுக்கு. அப்ப அந்த ஒயிட் கலர் பிளஸ் மார்க்கை வச்சு நான் இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இப்ப பாருங்க, இங்க கோர்னர்ல போனீங்கன்னா இந்த பிளாக் கலர் பிளஸ் மார்க் மாறும். அப்ப அதை நீங்க என்ன செய்யணும்டா, அதை இப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க சீரியல் நம்பர் வரும். ஓகே, அப்படி இல்ல எனக்கு அப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா நான் வேற மாதிரி தான் செய்யணும் அப்படின்னா இதுக்கு நிறைய வே இருக்கு நீங்க போடுறதுக்கு. ஓகே, இப்ப நான் இதுக்குள்ள 1 டைப் பண்றேன். ஓகே, 1 டைப் பண்ணிட்டு இப்ப பாருங்க, இதை நான் திருப்பி மூவ் பண்றேன். மூவ் பண்ணா 111 இருக்கும். இங்க பாருங்க, இங்க ஒரு பாக்ஸ் வந்து இருக்கு தானே, ஆட்டோஃபில் ஆப்ஷன்ங்கிற ஆட்டோஃபில் ஆப்ஷன்ல பாருங்க ஃபில் சீரீஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. அந்த ஃபில் சீரீஸ் போனீங்கன்னு சொன்னா சீரீஸ் ஆப்ஷனா மாறும், இப்படி வரும். ஓகே, அப்படி இல்லாம நீங்க இப்ப இந்த அப்படி தேவையில்ல, நான் இன்னும் ஒரு மெத்தட்ல செய்ய போறேன்டா. இப்ப நான் இன்னும் ஒரு மெத்தட்ல இப்ப இதுக்கு மட்டும் நான் 1 போட்டுட்டு இப்ப இந்த பிளக் பிளஸ் மார்க்ஸ் வரக்கால கண்ட்ரோலோட இதை ஃபில் பண்ணா அதுவும் ஆட்டோ சீரீஸ் மாதிரி மாறும். இப்படி நீங்க சீரியல் நம்பர்ஸ் போட்டுக்கொள்ள இயலும். ஓகே, இப்ப வந்து டோட்டல் சேல்ஸ் பார்க்க போறேன். டோட்டல் சேல்ஸ் பாக்குற எப்படி, இப்ப இந்த யூனிட் கொழும்புல எத்தனை சேல் நடந்திருக்கு, கேண்டில எத்தனை சேல் நடந்திருக்கு, இது எல்லாத்தையுமே நான் டோட்டல் சேல் பார்க்க போறேன்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சு கொள்ள இயலும், இதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டைப் பண்ணணும். ஓகே, ஈக்குவலை டைப் பண்ணிட்டு பிரக்கெட்டை ஓபன் பண்ணி கொழும்பு சேல் அண்ட் பிளஸ் போட்டு கேண்டி சேலையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு பிரக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. இப்ப எத்தனை 50 + 52 102. ஓகே, இப்ப நீங்க ஒவ்வொரு டைமுக்கும் அப்படி செஞ்சு கொண்டு இருக்க தேவையில்லை. இங்க பாருங்க, இப்ப இதுல நீங்க ஃபார்முலா பார்ல பாருங்க, இங்க என்ன நடந்திருக்கீங்கிற இந்த ஃபார்முலா பார்ல உங்களுக்கு காட்டும். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப இத நீங்க ஃபில் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஃபில் ஆகும்.
ஓகே, இப்ப நீங்க அமௌண்ட் பார்க்கணும். அமௌண்ட் பாக்குறதுக்கு என்ன செய்யணும்? இந்த யூனிட் பிரைஸையும் இந்த டோட்டல் சேல பெருக்கினா தான் இந்த அமௌண்ட் வரும். சோ நீங்க என்ன செய்யணும்? ஈக்குவல டைப் பண்ணி பிராக்கெட் ஓபன் பண்ணி இந்த யூனிட் பிரைஸ மல்டிப்ளை பண்ணணும். யூனிட் பிரைஸ் மல்டிப்ளை இந்த டோட்டல் சேல். ஓகே, தென் bracket க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் தட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். இப்ப இதுல நீங்க இந்த பிளஸ் மார்க் வர போல அதுக்கு என்ன செஞ்சா ஃபுல்லா உங்களுடைய அமௌண்ட் வரும். ஓகே, இப்ப டெக்ஸ்ட் 10% தானே. சோ டெக்ஸ்ட் 10% என்ன அமௌண்ட்ல இருந்துதான் டெக்ஸ்ட் 10% எடுப்பாங்க. சோ ஈக்குவல் நசிச்சு bracket ஓபன் பண்ணி இந்த அமௌண்ட் பிளஸ் டெக்ஸ்டும் எடுக்காங்க. சோ டெக்ஸ்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 10%. சொன்னா 10% போறோம். இப்ப என்டர் பாட்டா. ஓகே, தென் இப்ப சப்டோட்டல் என்ன செய்யணும்? இந்த டெக்ஸ்ட நீங்க இதோட ஆட் பண்ணணும். ஓகே, இதே நான் சப்டோட்டலா எடுக்கலாம். இங்க டெக்ஸ்டுக்கு வந்து பிளஸ் போட்டதால இதே நீங்க சப்டோட்டலா எடுத்துக்கொள்ள இயலும். சோ இப்ப நான் எனக்கு இந்த சப்டோட்டல் தேவையில்ல, நான் இதை டிலீட் பண்றேன். டிலீட் பண்றதுக்கு என்ன செய்யணும்? அதை செலக்ட் பண்ணிட்டு டிலீட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னா டிலீட் ஆகும். அந்த இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி டிலீட் ஆகும். இப்ப இதுதான் வந்து உங்களோட இப்ப நீங்க இதுதான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிற. இப்ப நீங்க பாருங்க, இந்த ஃபைலுக்குள்ள போயிட்டு பிரிண்ட்ங்கிற ஆப்ஷன்ல பாருங்க. இப்ப இப்படி இருக்குதானே, உங்களுக்கு ஏதோ ஒரு கோர்னர்ல இது கிடக்குற மாதிரி இருக்குது. ஒரு A4 ஷீட்ல நீங்க பிரிண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபார்மேட்ல தான் வரும். இப்ப இதுக்கு நான் என்ன செய்யணும்? லே அவுட் போடணும். லே அவுட் போடுறதுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு பேஜ் லே அவுட் இருக்கு. இப்ப நீங்க ஓகே, ஃபர்ஸ்ட் இதை சொல்றேன் நான் உங்களுக்கு. இங்க பாருங்க, பிரிண்ட்ல நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த பிரிண்ட் ஆப்ஷன் இப்படித்தானே இருக்கு. இப்ப நீங்க இதை நல்லாவே மினிமைஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜூம நல்லாவே குறைச்சிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இத்தனை ஒர்க், இது ஒரு ஒர்க் புக்ல இத்தனை ஒர்க் ஷீட் நீங்க நீங்க ரைட் பண்ணி கொள்ளலாம். ஆனா இது ஒரு மூலையில இவ்வளவு 2 ஒர்க் ஷீட்டையும் பிடிச்ச மாதிரி இருக்கு. சோ நான் இதை என்ன செய்யணும்னு சொன்னா பாருங்க, லே அவுட்ல இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இவ்வளவு செல்லை நான் இல்லாமக்கணும். டிலீட் பண்றேன். ஓகே, சோ ரைட், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி டிலீட் ஆப்ஷன் கொடுக்கணும். டிலீட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்ப பாருங்க, இந்த பேஜ் லே அவுட்ல இவ்வளோத்தையும் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி பேஜ் லே அவுட்ல ஓரியன்டேஷனுக்கு போயிட்டு இப்ப இது போர்ட்ரைட் ஃபார்மேட்ல நான் லேண்ட்ஸ்கேப் கொடுக்கேன். ஓகே, லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்டு இப்ப ஃபைல்ல போயிட்டு பிரிண்ட பாருங்க. இப்ப இதுதான் உங்களுக்கு நீங்க பிரிண்ட் பண்ண A4 ஷீட்ல இந்த ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு வரும்ங்கிற இது புரிஞ்சிருக்கும். ஓகே, இவ்வளவு தான் வந்து MS எக்ஸல்ல இருக்கிற விஷயங்கள். நீங்க பிளஸ் போட்டு செஞ்சது பதிலா இந்த சம்ங்கிற இந்த இதை கொடுத்தும் நீங்க செய்ய இயலும். சம், அவரேஜ் இந்த ஃபார்முலாவை கொடுத்தும் இந்த ஃபங்க்ஷன்களை கொடுத்தும் நீங்க செஞ்சு கொள்ள இயலும். ஓகே, அடுத்தது MS எக்ஸஸ். MS எக்ஸஸ்ங்கிறது ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, MS எக்ஸஸ்ங்கிறது ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். MS எக்ஸஸ்லயும் அதே மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் MS எக்ஸஸ் இன்டர்ஃபேஸஸ் இருக்கு. அதுல வந்து டைட்டில் பார், ரிபன் டெப்ஸ், நேவிகேஷன் பேன், ஒர்க் ஸ்பேஸ் சொன்னா இப்ப நம்ம எக்ஸல்ல செஞ்ச மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு. அடுத்தது வந்து ஸ்டேட்டஸ் பார் இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் MS எக்ஸஸ். ஃபீச்சர்ஸ் ஆஃப் MS எக்ஸஸ் என்ன? ஒரு டேட்டா பேஸ மேனேஜ் பண்றதுக்கு இருக்கலாம். அப்படியான இதுகள் வந்து இருக்கு. இப்ப MS எக்ஸஸ்ல இருக்கிறது என்னன்னா, இப்ப நம்ம MS எக்ஸல்ல கொலம் ரோஸ் பார்த்தோம் தானே, அந்த கொலம் ரோஸ்ங்கிறது தானே இதுல MS எக்ஸஸ்ல இருக்கிற விஷயங்கள்.
எம்எஸ் எக்ஸல்ல நம்ம கொலம் பார்த்தது எம்எஸ் எக்ஸஸ்ல ஃபீல்ட் நேம்ங்கிற ஒரு விஷயத்தாலையும் ரோ பார்த்து எம்எஸ் எக்ஸஸ்ல நாம சாரி எக்ஸல்ல ரோங்கிறது வந்து இதுல வந்து டேட்டா டைப் பார்த்துக்கொள்ள இயலும். இப்ப நாம ஒரு எம்எஸ் எக்ஸஸ்ல ஒரு டேட்டா பேஸ பத்தினா இப்ப ஒரு கோர்ஸுக்கு இப்ப எங்க ஐபிடி கேம்பஸ்ல ஒரு கோர்ஸுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சேருதுன்னா அந்த ஸ்டூடெண்ட் கோர்ஸ் டீடைல்ஸும் தெரிஞ்சிருக்கணும், நமக்கு அவங்களோட பர்சனல் டீடைல்ஸும் தெரிஞ்சிருக்கணும். சோ நாம 2 டேபிள் கிரியேட் பண்ணிக்கொள்ள வேணும். அவங்களோட கோர்ஸ் டீடைல்ஸ் ஒரு டேபிள்லயும் அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ் வந்து இன்னும் ஒரு டேபிள்லயும் கிரியேட் பண்ணிக்கொள்ள வேணும். இது வந்து மெயின் கம்போனன்ட்ஸ் ஆஃப் எம்எஸ் எக்ஸஸ். இப்ப அதுல வந்து மெயின் இப்ப அதுல வந்து நம்ம டெப்ஸ் பார்த்தோம் தானே, ஹோம் டெப், இன்சர்ட் டெப், வியூ டெப் அப்படின்னு சொல்லி நம்ம டெப்ஸ் பார்த்தோம் தானே. அது மாதிரி இதுல வந்து கம்போனன்ட்ஸ் சொல்ற மெயின் கம்போனன்ட்ஸ் வந்து டேபிள்ஸ், குவாரிஸ், ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ், மாடியூல்ஸ். இவ்வளவு வந்து இதுல இந்த 5 வந்து இதுல இருக்கிற மெயின் கம்போனன்ட்ஸ். ஓகே, இப்ப இந்த டேபிள்ஸ் வச்சுதான் நாம ஃபர்ஸ்ட்டுக்கு எதா இருந்தாலுமே எம்எஸ் எக்ஸஸ்ல ஃபர்ஸ்ட் நாம கிரியேட் பண்ணணும் டேபிள். டேபிள் இல்லாம அடுத்தது ஒண்ணுமே செஞ்சு கொள்ள இயலாம். இப்ப குவாரிஸை வச்சு, ஃபார்ம்ஸ் வச்சு, ரிப்போர்ட்ஸ் வச்சு, மாடியூல்ஸ் வச்சு நாம கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். எப்படி இயலும்? அது எல்லாத்துக்குமே முதல்ல நாம ஒரு டேட்டாவை என்டர் பண்ணணும். சோ அந்த டேட்டாவை என்டர் பண்றதுக்கு நாமளுக்கு கட்டாயம் டேபிள்ஸ் தேவை. சோ ஃபர்ஸ்ட் வந்து நாம டேபிளை கிரியேட் பண்ணணும். டேபிளை கிரியேட் பண்ணிட்டு அடுத்ததுதான் நாம மத்த வேலைகளை குவாரிஸ், ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ் அதுகளை வந்து நாம பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது வந்து கொமன், இதெல்லாம் வந்து கொமன் ஷார்ட்கட் கீஸ் இன் எம்எஸ் ஆஃபீஸ். எம்எஸ் ஆஃபீஸ்ல எல்லாத்துலயுமே நீங்க ஷார்ட்கட் கீஸ் வந்து இவ்வளவு தான் யூஸ் பண்ணி கொள்ளுவீங்க. ஓகே, இப்ப கண்ட்ரோலோட என் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு டாக்குமெண்ட் ஒன்றை நீங்க கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்றை கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். அடுத்தது வந்து கண்ட்ரோலோட ஓ கொடுத்தா ஒரு டாக்குமெண்ட் ஒன்றை முன்னுக்கு நீங்க செஞ்ச ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்கொள்ள இயலும். கண்ட்ரோல் எஸ் வந்து டாக்குமெண்ட சேவ் பண்றது. ஒரு டாக்குமெண்ட நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்றீங்களா இருந்தா சர்வர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் எல்லாம் கண்ட்ரோலோட எஸ் கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கொள்ள இயலும். அண்ட் கண்ட்ரோலோட பி அண்ட் பிரிண்ட் த டாக்குமெண்ட், கண்ட்ரோல் சி காப்பி, கண்ட்ரோல் எக்ஸ் கட், கண்ட்ரோல் வி பேஸ்ட், கண்ட்ரோல் Z undo அண்ட் கண்ட்ரோல் Y redo. கண்ட்ரோலோட ஏன்ஸ்னா ஒரு டெக்ஸ்ட நீங்க அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற எல்லா டெக்ஸ்டையும் நீங்க செலக்ட் பண்ணணும்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டு அதுல கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோலோட ஏன்னு சொன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். அடுத்தது வந்து கண்ட்ரோலோட பி சொன்னா போல்ட், கண்ட்ரோலோட ஐ இட்டாலிக், கண்ட்ரோலோட யூ வந்து அண்டர்லைன் அண்ட் கண்ட்ரோலோட எம் நான் முதல் வந்து பவர் பாயிண்ட் ஸ்லைட்ல செஞ்சு காட்டின மாதிரி கண்ட்ரோலோட எம் நீங்க கிளிக் பண்ணா நியூ ஸ்லைட்ஸ் வந்து இன்சர்ட் ஆகும். அடுத்த ஸ்லைட் ஷோக்கு F5 கீ என்ன சொன்னா ஸ்லைட்ஸோ அடுத்து எஸ்கேப் கீ உங்களோட கீபோர்ட்ல ஒரு கார்னர்ல பாக்கல ESC நினைக்கும். ESCங்கிறது எஸ்கேப் சொல்றேன். ஸ்லைட்ஸோ வந்து எண்ட் ஆகும். இவ்வளவு வந்து கொமனா நம்ம ஷார்ட்கட் கீஸ். ஓகே, இவ்வளவு தான் இப்ப எங்கட எம்எஸ் ஆஃபீஸ் கோர்ஸ் இது. இப்ப இது வந்து எங்கட ஐபிடி கேம்பஸ்ல நாங்க இப்ப எங்கட நியூ பேட்ச் வந்து இந்த மந்த் வந்து இன்டேக் நடந்து கொண்டிருக்கு. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கோர்ஸ்ல இன்டேக் வந்து நடந்து கொண்டிருக்கு. இது நாங்க இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கோர்ஸை நாங்க செய்யறதுக்கு இந்த எக்ஸஸ், பவர் பாயிண்ட், வேர்ட், எக்ஸல் மட்டும் இல்லாம நாங்க இந்த ஃப்ரீ கோர்சஸும் செஞ்சு கொண்டிருக்கோம். அதாவது மெயில், கூகுள் டாக்ஸ், கூகுள் ஃபார்ம், கன்வா இதெல்லாமே நாங்க ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ் வந்து அட்வான்ஸ்ல இருந்து பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க இந்த கோர்ஸ் முடிவுல உங்களுக்கு வேல்யூபிளான ஒரு கவர்மெண்ட் ரெகனைஸ் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணி கொண்டு இருக்கோம். கோர்ஸ் அவுட்லைன் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இவ்வளவு வந்து மெயின் சப்ஜெக்ட். பட் நாங்க ஃப்ரீயா சப்ஜெக்ட் கொடுத்துட்டு இருக்கிறது என்ன? இமெயில், கூகுள் அக்கௌண்ட், கூகுள் பிசினஸ் அக்கௌண்ட், கூகுள் ஃபார்ம்ஸ், கூகுள் டாக்ஸ், ஷீட்ஸ் அண்ட் ஸ்லைட்ஸ், கூகுள் மீட் அண்ட் கன்வா. இந்த ஏழுமே நாங்க வந்து ஃப்ரீயா செஞ்சு கொண்டு இருக்கோம். இந்த கோர்ஸ் டியூரேஷன் வந்து 3 month கோர்ஸ். ஸோ டோட்டல் ஹவர்ஸ் வந்து 50 hours இருக்கு. உங்களுக்கு டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே நைட் உங்களுக்கு 8 to 9 இந்த கிளாஸ் உங்களுக்கு நடக்கும். நீங்க ஸ்பெசிபிக்கா ஏதாலும் ஒரு ரீசன் சொன்னா நாங்க வந்து ஃப்ரைடே அரேஞ்ச் பண்ணி கொள்வோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து
80% ஆஃபர் இந்த பெட்ஜுக்கு நாங்க ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்து கொண்டிருக்கிறோம். 80% ஆஃப்ல இந்த 3 மந்த்ஸுக்குமே உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் ஃபீஸ் உங்களுக்கு 4500 only and registration fees 500. So total fees உங்களுக்கு 5000க்கு நாங்க உங்களுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கோர்ஸை பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நாங்க தந்து கொண்டிருக்கிறோம். ஸோ நியூ இன்டேக் வந்து இந்த மந்த் 18 இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கு. ஸோ நீங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முந்திக் கொள்ளுங்க. எங்களோட ஐஇபிடி கேம்பஸ்ட நம்பர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்க முந்திக் கொள்ளுங்க. இருக்கு இது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். நீங்க லாஸ்ட்ல உங்களுக்கு என்ன உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணுமா இருந்தாலுமே நீங்க மைக் ஆன் பண்ணி நீங்க கேட்டுக்கொள்ளையிலும். இது நீங்க எங்கேயுமே வந்து படிச்சு கொள்ள தேவையில்ல. உங்களோட வீட்டுல இருந்துட்டு நீங்க செஞ்சு கொள்ளையிலும். உங்களுக்கு வசதியாகத்தான் நாங்க இன்ஷால்லா நாங்க இதை செட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. இதுதான் இப்ப எங்களோட கண்டெக்ட் நம்பர். நீங்க அந்த கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணி நீங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முந்திக் கொள்ளுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.